குடையிடம் கேட்டார்களாம், உனக்கு மழையில் நனைவது பிடிக்குமா, வெயிலில் காய்வது பிடிக்குமா என்று. குடை சொன்னது, அது மழையோ வெயிலோ அது பற்றி கவலை இல்லை, அவற்றிலிருந்து காத்துக்கொள்ள என்னை நம்பி ஓங்கி பிடிக்கிறார்களே, அவர்கள் நம்பிக்கையை காப்பாற்றுவது பிடிக்கும் என்று சொன்னதாம். என் நிலை அப்படித்தான். கலக்கல் காங்கேயனை நம்பி அழைத்திருக்கிறார்கள், அவர்கள் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும். அந்த பயத்தோடு தான் நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு செய்தி, இந்த முத்தையா அவர்கள் இந்த தமிழ்ச்சங்கத்துக்கு, முத்தையான்னு நம்ம திகோ சொன்ன மாதிரி கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. நாங்கள் முத்தையான்னு தான் ஐயாவை சொல்லுவோம். இந்த தமிழ்ச்சங்கத்தை ஒரு இத்தனை ஆண்டு காலமாக ஒரு தொய்வில்லாமல் அழகிய இலக்கிய நிகழ்வுகளோடு நடத்தி ஒவ்வொரு ஆண்டும் அதற்கான ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து இந்த தமிழ்ச்சங்கத்துக்கென்று புதுச்சேரியில் மட்டுமல்லாமல் அனைத்து இடங்களிலும், வெளியிடங்களிலும், உலகளாவிய இடங்களிலும் புதுச்சேரிக்கென்று ஒரு பெருமையை தேடி கொடுத்தவர் நமது முத்தையா அவர்கள். அதெல்லாம் மறக்கவே முடியாது. எனக்கு அவருக்கும் ஒரு 20 ஆண்டு கால பழக்கம். இந்த 20 ஆண்டுகள்லையும் என்னை எங்கே கூப்பிடணுமோ, எந்த இடத்துல சரியாக நான் அமர்வணும், எங்கே நான் ஃபிக்ஸ் ஆகணும், அந்த இடத்துல என்னை அவர் கூப்பிடாமல் இருந்ததே இல்லை. நானும் கேட்க மாட்டேன், என்னையா அங்கே கூப்பிடலன்னு கேட்க மாட்டேன். அவருக்கு தெரியும் இந்த இடத்துல கலக்கல் வந்தால் சரியாக இருக்கணும், அவருக்கு தெரியும். இது கண்ணதாசனை பற்றி இதே தமிழ்ச்சங்கத்தில் நானே பேசுகிறது 5வது விழா. இதே மேடையில். என்னையா என்னையே தொடர்ந்து கூப்பிட்றீங்க, என்ன நீங்கள் தான் ஆஸ்தான பேச்சாளர் கண்ணதாசனுக்குன்ட்டார். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. காலைல ஒரு வார்த்தை சொன்னார், பாடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, பாடி பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் உங்களை தான் எனக்கு பிடிக்கும்னு காலையில் அலைபேசியில் சொன்னார். ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டேன் நான். உண்மையிலே அந்த வார்த்தை இந்த பீஷ்மர் பேசுகிற மாதிரி இருந்தது. சரி, இதெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு கேட்குறதுக்கு. அதனால் ஐயாவுக்கு நன்றி சொல்லி, இங்கே வந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான், என் சகோதரர்கள், தமிழ் அறிஞர்கள், தனித்தமிழே உட்காந்துருக்குது இங்கே. எல்லாருக்குமே நான் பாலகிருஷ்ணனும் மனோகரனும் வருவாங்கன்னு நல்லாவே தெரியும். காலையிலே என்னை ஆதரிக்கிறவங்களாம் எல்லாருமே, இங்கே இருக்கிற அத்தனை சகோதரர்கள், அத்தனை தாய்மார்கள், என்னுடைய தோழர்கள், தோழிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். தலைவர் முத்தையாவுக்கு மீண்டும் ஒரு முறை என் வணக்கத்தை சொல்லி, இப்போ அந்த கண்ணதாசன், அவர் பேர் கண்ணதாசன், இங்கே பணியாற்றாரில் அவர் பேர் கண்ணதாசன், அந்த கேட்டை பூட்டி சாவி என்கிட்ட கொடுத்துரு. எனக்கு தயவுசெய்து ஒரு உதவி செய்யணும். ஏன்னா அப்படியே நைஸாக ஃபோனு வர மாதிரியே கிளம்பி போயிடுவாங்க வெளில. ஃபோனு வராது, அப்படியே எடுத்து வச்சுட்டு ஃபோன் வர மாதிரி. நான் எத்தனை ஃபோன் போய் பேசியிருப்பேன், அதனால் எனக்கு தெரியும். ஃபோன் வர மாதிரியே போயிடுவாங்க. அப்படியா அதை வரேன்னு சொல்லிட்டு வந்தே இருக்காது. ஏன்னா இவன் கொலை பண்ணுற போகிறான், பயம், உயிர் மேலே பயம், அவ்வளோ பயம். உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் தரக்கூடிய பேச்சாக தான் இது இருக்கும், பயப்படாங்க. அதனால் என்னென்னா, எல்லாருமே கடைசி வரைக்கும் தங்கினா தான் எனக்கு மகிழ்ச்சி. இந்த தங்கம் இருக்கிறதே, அதுக்கு ஏன் மரியாதை அதிகம் பாருங்கள். அத்தனை உலோகங்களும் வெளியேறும். முதல்ல தங்கத்தை தோண்டி எடுக்கிறதுக்கு பள்ளம் தோன்றப்ப 2000 அடி 3000 அடி பள்ளம் தோண்டுவாங்க. முதல்ல களிமண் வரும், பிறகு மணல் வரும், பிறகு மண் வரும், கூழாங்கல் வரும், பாறை வரும், வெள்ளை மண் வரும், பாறை எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், இரும்பு வரும், மற்ற தாதுக்கள்லாம் வரும். கடைசியில் தங்கம் தங்கி இருக்கும். கடைசியிலே தங்குவதால் அதற்கு தங்கம் என்று பெயர். கடைசி வரை தங்கினால் நீங்கள் எல்லாம் தங்கம். இப்போ யாரும் போக மாட்டீங்க, நம்ம குழாங்கலாக இருக்குமோ, மணலாக இருக்குமோ, எதுக்கு வம்பு அப்படின்னு. அதனால் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், சிறந்தாழ்ந்த வணக்கம். கண்ணதாசனுடைய 100ஆண்டு தொடக்க விழா. அப்போ தொடக்க விழாவே இவ்வளோ கிராண்டாக பண்ணுறாங்கன்னா, அப்போ நிறைவு விழா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை நம்ம பண்ணிக்கலாம். அதனால் பரிசு பெற்ற சித்தன் ஐயாவுடைய திருமகனார் அவருக்கும் நன்றி சொல்லி, திகோ அவர்கள் ரொம்ப அழகான கவிதை, நான் அந்த கவிதையை கேட்டிருக்கேன், அது எனக்கு தர சொல்லியிருக்கேன். ரொம்ப அருமையாக சில செய்திகளை சொன்னார். கவியரங்கன்னா அப்படி தான் ஒரு தொடக்கம் இருக்கணும். கவியரங்கம் பேசி அதில் வராதவங்க 2 பேர் பேசினாங்க பாருங்கள், அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்ம ஐயா திருநாவையா அவர் அதிமதுரம் பிரித்தார் பாருங்கள். அதிமதுரத்தை பிரித்தாருங்க, அதிமதுரம்மா. சரி, இன்றைக்கி சனிக்கிழமை தான் போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது அதை அழகாக பிரித்தார் அவர். ஏதோ ஒரு மனசில் நிற்குது. அது மாதிரி இந்த திடீர்னு வரவங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும். எப்பொழுதுமே ஆள் இல்லை, எம்பா அவர் வரலப்பா, நீ வரியா, அவன் சிறப்பாக செஞ்சுட்டு போடுவான் அந்த இடத்த. இது காலகாலமாக நடக்குது சார். ஈரோட்டில் சென்னிமலைன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு பேச்சாளர் TM சௌந்தரராஜனுடைய அக்கா பையன், அவர் பேர் கிரி. அவர் வரல, ஒரு பட்டிமன்றத்துக்கு அவர் வரல. நான் திடீர்னு இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து என்னை காரைக்காலேருந்து ஒரு அம்மா கூப்பிட்டாங்க. கிரின்னு ஒருத்தர் வரல, அதுக்கு பதில் உங்களை கேட்குறாங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல அந்த ஈரோடு மண்ணில் தான் போய் நான் இந்த பாட்டு மன்றத்தை பேசினேன். அந்த அம்மா சாரதான்னு அவங்க தான் எனக்கு குருவாக இருந்தாங்க.
அவங்க இப்போ இப்படி ஒரு ஆள் இங்கே இருக்குது எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாதுன்னு சொல்லி அதுலேருந்து என்னை ஆதரித்தாங்க, தொடர்ந்து வந்தாங்க. ஒருத்தர் இல்லைன்றது இடத்துல நான் ஃபில்லப் பண்ண போய் நான் மேலே வந்துட்டேன். அது வேறு விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒருத்தங்க திடீர்னு இல்லைன்னா ஒருத்தனை கூப்பிட்டாங்கன்னா திடீர் சாம்பார் ஒன்று செய்வாங்க. கல்யாண வீட்டெலாம் பார்த்துருவோம். சுடு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டு கடற்கன்னு கிண்டி எல்லாருக்கும் ஊற்றிடுவாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி திடீர்னு வந்தவங்களும் நல்லா பண்ணாங்க. கவியரங்கம் மிக சிறப்பு. திகோ அவர்களுக்கு நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். இப்போ கண்ணதாசனை பற்றி அதிகமாக எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் சொல்ல வந்த செய்தியே முன்னாடி பேசுகிறவங்களாம் அதிகம் பேசினா இதுதான் பிரச்சனை. நான் சொல்ல வந்த செய்தி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆனால் என் பாணியில் நான் சொல்லிடுறேன். நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது எனக்கு. கண்ணதாசன் அரசு கவி கொடுக்கணுன்னு எம்ஜிஆர் விருப்பப்படுறாரு. இதுக்கே எம்ஜிஆரை கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்காரு கண்ணதாசன். பத்திரிக்கையில் கவிதை எழுதி கொள்கிறார். தலையங்கத்தில் எம்ஜிஆரை எழுதி திட்டி தீர்க்கிறார். வர்றவங்ககிட்ட போகிறவங்ககிட்ட எம்ஜிஆரை பற்றி தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆனாலும் எம்ஜிஆர் செஞ்ச பெருந்தன்மை என்னென்னா, மதுரைக்கு வாலியை கூட்டிகிட்டு போகிறார். கவிஞர் வாலியை கூட்டிகிட்டு ஃப்ளைட்டில் போகிறாங்க. சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறாங்க விமானத்தில். போகும்போது தயங்கி எம்ஜிஆர் ஒரு கருத்தை சொல்ல வர்றார். வாலி, நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறாரு எம்ஜிஆர். ஆனால் சொல்லுங்கண்ணா, ஒன்றும் இல்லை நான் சொல்லும் போது நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கூடாதுல்ல, அதனால சொல்கிறேன்னார். பரவாயில்ல, நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன், சொல்லுங்கண்ணே. ஒன்றும் கோச்சிக்க மாட்டீங்களே? இல்லைண்ணா, என்னண்ணா இவ்வளோ பீடிக்க போடுறீங்க, என்ன விஷயம்? இல்லை, நம்ம கவிஞருக்கு கண்ணதாசனுக்கு அரசவை கவிஞர் கொடுக்கலான்னு இருக்கேன், அரசு கவி. உடனே இவர், அண்ணா கை கொடுங்கண்ணே, இதை விட சந்தோஷமான விஷயம் எனக்கு வேறு என்னென்ன இருக்கும்? எல்லாரும் நினைக்கிற மாதிரி நீங்களே நினைக்கிறீங்க. அவர் எனக்கு குருண்ணே, எனக்கு முன்னோடி. அவர் மாதிரி ஒரு இலக்கிய ஆளுமை உள்ள மனிதருக்கு நீங்கள் விருது கொடுக்குறதுல முதல்ல நான் தான் சந்தோஷப்படுவேன். கை கொடுத்துட்டு இன்னொன்று சொன்னார், எனக்கு இன்னொரு வாக்குறுதி தரீங்களா? கண்ணதாசன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் தான் அரசு கவின்னு அறிவிங்க அப்படின்னு ஃப்ளைட்டில் சொன்னாராம். இது வாலியோட பெருந்தன்மை. இது அப்போ வாலி சொன்னார், அரசு கவி, திருப்பி போட்டால் கவியரசு அரசு கவியாக வருவார்னே. அப்படி வாலியோட ஸ்டைல். வாலி உலகஞ்சுற்று வாலிபன் பூஜை போட்டப்போ கூட வாலி ஒரு எம்ஜிஆர் சும்மா ஒரு சித்து விளையாட்டு விளையாடினார். வாலி பேரை போடலை, இசை எம்எஸ் விஸ்வநாதன் போட்டார். புரட்சித்தில் எம்ஜிஆர் நடிகர்லாம் போட்டாச்சு. கவிஞர் இடத்துல கண்ணதாசன் மட்டும் இருக்கு, வாலி பேர் இல்லை. வாலிக்கு ஒரே ஏமாற்றம். விட்டு இப்போ கேட்டாராம், அண்ணா என்னண்ணே என் பேர் இல்லைண்ணே. ஆமாம் இல்லை உங்கள் பேர். அப்போ வாலி சொன்னாரான், நான் இல்லாமல் உலகஞ்சுற்று வாலிபன் நீங்கள் எடுக்க முடியாதுண்ணே, படம் ஃபுல்ஃபில் ஆகாதுன்னாரான். நான் இல்லாமல் படம் ஃபுல்ஃபில் ஆகுது. எப்படி நீங்கள் இல்லைனா படம் ஃபுல்ஃபில் ஆகாது? ஆமாம், உலகஞ்சுற்றும் வாலிபன் தானே படம், நான் இல்லைனா உலகஞ்சுற்றும் பன் அப்படின்னு தான் இருக்கும். வாலி பன், வாலியை எடுத்துட்டா பன்னு தானே இருக்கும். வாலி சொன்னாராம். எம்ஜிஆர் சிரிச்சிட்டு, நீங்கள் இல்லாமலா உங்களை விட்டுட்டு கவிதை நடக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம், கண்ணதாசனுக்கும் வாலிக்கும் எம்ஜிஆருக்கும் இப்படி ஒரு பெரிய இணக்கம் உண்டு. அதே போல் டிஎம் சௌந்தரராஜன், எம்எஸ் விஸ்வநாதன், பிறகு கண்ணதாசன், இவங்க ஒரு குரூப்பு. இந்த 4 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த பாட்டு ஒரு குமுதம் பத்திரிக்கையில் இந்த புதிய பறவை படம் வந்தப்போ ஒரு கருத்து கணிப்பு, இந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆகி போச்சு. எங்கே நிம்மதி அந்த பாட்டை பார்க்குறதுக்கிட்டே திரும்ப திரையரங்குக்கு நிறைய பேர் போன காலம் உண்டு. அந்த காட்சியை பார்க்குறதுக்காகவே சிவாஜி கணேசன் அப்படி ஒரு நடிப்பு. அதில் வரிகள் அப்படிப்பட்ட வரிகள். இசை 150 வயலின் முதல்ல தென்னிந்தியாவிலேயே இசையமைக்கிற பொழுது 150 வயலின் இசைக்கருவி வச்சு அந்த படத்துக்கு இசையமைச்சாங்கன்னா அந்த பாட்டோட டெப்த்து நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எங்கே நிம்மதி அப்போது அந்த பாட்டை இசையமைக்கிறப்ப அந்த பாட்டை வெற்றிகரமாக எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிட்டாரு. டிஎம்எஸ் அற்புதமான குரல் வளத்தில் ஏற்ற இறக்கத்தோடு பாடிட்டார். நடிகர் திலகம் நடித்து உயிர் கொடுத்துட்டாரு. கண்ணதாசன் வரிகள், இந்த 4 பேருக்குமே பெரும் புகழ். ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க, இது கண்ணதாசன் எழுதுனதால தான் இந்த பாட்டு புகழ் பெற்றதுன்னு ஒரு குரூப்பு. இல்லை, அதை நடித்த நடிகர் திலகத்தோட நடிப்புக்கு இணையாகுமா, அதனால தான் அந்த பாட்டு இப்படி ஹிட் ஆச்சு. இல்லை, இசை எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சதால் தான் இப்படி ஆச்சு. கண்ணதாசன் எழுத்தால், நடிகர் திலகம் நடிப்பால், எம்எஸ் இசையால், டிஎம்எஸ் குரலால். இதுதான் 4 பேரும் பரவலமாக 4 பேரை பற்றி பேசிக்கிறாங்க. அப்போது ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க. குமுதம் பத்திரிகையில் வந்த செய்தி தான் இது, வரலாற்று செய்தி. கருத்து கணிப்பு எடுத்தப்போ இந்த பாடனுடைய வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னப்ப எல்லாருக்கும் ஒரு மார்க் மக்கள் போட்டாங்க. அதை மடித்து அந்த ஓட்டு சீட்டு மாதிரி யாரும் பார்க்காம மடித்து போட்டு பொட்டியில் போட்டு சென்னையில் எடுத்து பிரித்து மார்க்கு போடும்போது மக்கள் கொடுத்த மார்க்கு டிஎம் சௌந்தரராஜனுக்கு 25, எம்எஸ் விஸ்வநாதனுக்கு 25, கண்ணதாசனுக்கு 25, அப்புறம் விடுபட்டது யார்? நடிகர் திலகம், சிவாஜி கணேசனுக்கு 25, மொத்தமாக சேர்த்தா 100 மார்க்கு. பொதுமக்கள் 4 பேருக்குமே பிரித்து தகுதியான மார்க் கொடுத்துருக்காங்க. யாருக்கும் ஏற்றி கொடுக்கல, இறக்கி கொடுக்கல. அதெல்லாம் வரி, எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகிறது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகிறது, என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே, பெண்ணை படைத்து கண்ணை படைத்த இறைவன் கொடியவனேன்றார். இறைவன் கொடியவன்ட்டார். நீ பொண்ணை படிச்சுட்டு என்ன படைக்காமல் வந்திருக்கணும்.
எனக்கு கண்ணை படிச்சுட்டு பொண்ணை படைக்காமல் இருந்திருக்கணும். கண்ணையும் கொடுத்துட்டேன், ஏத்தாப்புல பொண்ணையும் கொடுத்துட்டேன். அப்போ நான் என்ன செய்ய முடியும்? என்ன வரி சார் அது? எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது. என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே, கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே, இறைவன் கொடியவனே. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். இந்த ஒரு பாட்டுக்கு அப்படி ஒரு ரசிகர் கூட்டம். நடிகர் திலகம் அந்த ஒத்த ஜிப்பா உள்ள பனியனே போட்டிருக்க மாட்டார். அதுக்கு யாரும் சிரிச்சாங்க பாரு, அதான் உண்மை. உள்ள பனியனே இருக்காது. அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு அவர் தான் ப்ரொடியூசர். ஒரு திக்கா அந்த மாதிரி ஒரு சட்டை போட்டிருக்கலாம். அவர் என்ன நினச்சாரோ தெரில, அந்த உடம்பு தெரிகிற மாதிரி ஒரு சட்டை, இடுப்பில் கையை வச்சு கையை இப்படி மேலே தூக்குவார். ஏன் தூக்குறாருன்னு அவருக்கே தெரியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அவருக்கு என்னென்ன போஸ் தோணுமோ அந்த போஸ்லாம் கொடுப்பார். அப்படி ஏன்னா மனசில் பேதலிச்சவன் என்ன செய்வானே தெரியாது. அது மாதிரி அந்த அந்த பாடலுக்கு ஒரு அழகு ஊட்டினாங்க. இன்னொன்று, கண்ணதாசனுடைய தமிழ் ஆளுமை. நீங்கள் ஆண்டாள் எடுத்துக்குவார் சார். ஒரே ஒரு பாட்டில் முதல் சரணத்தில் ஆண்டாளை சொல்லுவார், ரெண்டாவது மதுரை மீனாட்சியை சொல்லுவார், கடைசியில் சீதாதேவியை பற்றி சொல்லுவார். அந்த படத்து பேரை சொன்னால் அநேகமாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அண்ணன் ஒரு கோயில், அந்த பாட்டு சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுங்கள். அண்ணன் ஒரு கோயில் முதல்ல ஆண்டாள் சொல்லுவார், ரெண்டாவது மதுரை மீனாட்சி சொல்லுவார், சூடி கொடுத்த சுடர்குடி. இப்போ யாராவது சொல்லுங்கள். சரி, சூடி கொடுத்தால் பாவை படித்தால் சுடராக எந்நாளும் தமிழ்வானில் ஜொலித்தால் கோதை ஆண்டால் தமிழை ஆண்டால் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டால். எப்படி அந்த தமிழ் எதுக மொழியில் விளையாடுவாருங்க கண்ணதாசன். சூடி கொடுத்தால் பாவை படித்தால் சுடராக எந்நாளும் தமிழ்வானில் ஜொலித்தால் கோதை ஆண்டால் தமிழை ஆண்டால் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டால். கன்னித்தமிழ் தேவி மை கண்ணன் அவன் ஆவி தன் காதல் மலர் தூவி மாலையிட்டால் மல்லிகை முல்லை பொன்மொழி இல்லை அன்புக்கோர் எல்லை உன்னை போல் இல்லை. பொன்வண்ணரதம் ஏறி இம்மண்ணில் எங்கும் ஓடி, பொன்வண்ணரதம் ஏறி இம்மண்ணில் எங்கும் ஓடி, நல்ல அன்பு துணை தேடி நான் தருவேன். அது ஆண்டாளுக்கு. இந்த இடத்துல நீங்கள் கைத்தட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் நான். சரி, அடிக்கடி தட்ட சொல்லி கேட்க மாட்டேன், ஆனால் அப்பப்போ கேட்பேன். பைத்தியம் மாதிரி உளறான்னு நினைக்கிறாங்க. இப்போ இது கோதை ஆண்டால் தமிழை ஆண்டால் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டால். இது அடுத்தது மீனாட்சி சொல்லிடுவார். நான் ரொம்ப நேரத்தின் அருமை கருதி சீதைக்கு போகிறேன். ரொம்ப அழகான இடம் அது. மாலை சூடி வாழ்ந்த வேளை வனவாசம் போனாலும் பிரியாத சீதை. இது ராமன் எடுக்கும் இடம், சீதைக்கு அயோத்தின்வாங்க. அப்போது இதில் என்னென்னா, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்பாள் சீதை. இந்த சூரியன் தகிக்கும், காட்டுக்குள்ளே வெப்பம் அதிகரிக்கும், சுட்டு பொசுக்கிற வெயிலில் நீ தாங்க மாட்டேன், நீ அரண்மனையில் வாழ்ந்த பைங்கிலி, என்னோடு வராதே, நான் தான் சபிக்கப்பட்டவன், 14 வருஷம் நான் காட்டில் இருக்கேன், நீ ஏன் வரணும் அப்படின்னு ராமன் சொன்னப்போ, நோ 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 நானும் தான் வருவேன், நீ எங்கே இருக்கிறியோ அங்கெல்லாம் நான் வருவேன். இப்போ கூட மனைவியெல்லாம் சொல்லுவாங்க, நீ எங்கே போனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, எங்கே இருக்கிறேன் எனக்கு தெரியணும், யாருக்கு மெசேஜ் பண்ணுற, எந்த நம்பரு, எங்கே இருக்கிற, ஒன்று நோண்டிக்கிட்டே இப்போ எங்கே இருக்கிறீங்க, இப்போ எங்கே இருக்கிறீங்க. அது அன்பெல்லாம் கிடையாது. நீ ஏதாவது பாதம் மாறிட போகிறேன்னு பயம் அவங்களுக்கு. நான் சீத்தை அப்படி கிடையாது. ராமன் இருக்கிற இடம் தான் எனக்கு, நீ எங்கே போனாலும் நான் வருவேன்.
அந்த இடத்துல மாலை சூடி வாழ்ந்த வேளை வனவாசம் போனாலும் பிரியாத சீதை ராமநாமம் தந்த நாதம் லவனாக குசனாக உருவான கீதம்னுவார். இது மாதிரி வரிகளை போட்டு அழகுபடுத்துவார் சார். மாலை சூடி வாழ்ந்த வேளை வனவாசம் போனாலும் பிரியாத சீதை ராமநாமம் தந்தநாதம் லவனாக குசனாக உருவான கீதம். மாமன் என்று சொல்ல ஓர் அண்ணன் இல்லை அங்கே, அந்த அண்ணன் உண்டு இங்கே அள்ளி வழங்க மல்லிகை முல்லை பொன்மொழி இல்லை. இப்படி அந்த பாட்டு அதான். நான் முடித்த உடனே நீங்கள் கை தட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு அர்த்தம். நான் பேசிகிட்டு இருக்கும்போது தட்டினீங்கன்னா முடிச்சுக்கிடான்னு அர்த்தம். எத்தனை ஊர் பார்க்குறோம், 3000 பட்டிமன்றம் தாண்டியாச்சு. அதனால் என்னென்ன மக்களுடைய ரசனைன்னு தெரியும். அப்படி இருந்து சில ஊரை கண்டுபிடிக்க முடியாது சார். கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் திட்டியிருக்கார். எம்ஜிஆரே திட்டியிருக்கார், அவரே வானலாவே புகழ்ந்திருக்கார். சிவாஜி கணேசனை திட்டியிருக்கார், அவரே வானலாவை புகழிருக்கார். காமராசரை வாழ்க வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தின அதே கண்ணதாசன் அவரையும் திட்டியிருக்கார். அவருக்கு என்ன தோணுதோ அந்த நேரத்துக்கு எழுதி தள்ளுவார். ஏன்னா சரஸ்வதி அவர் நாக்கில் குடியிருக்கான். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மானுடரை பாடியவர் மாறிய பின் ஏசுவதென் வாடிக்கையான பதிகம். மானிடரை பாடியவர் மாறிய பின் ஏசுவதென் வாடிக்கையான பதிகம். மலையளவு தூக்கி உடல் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதருள் நான் தெய்வம் மிருகம். நான் இடறி விழுந்த பள்ளம் 4000, அதில் நான் போட்க முட்கள் பதியும். நடைபாதை வணிகனென நான் கூவி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம். ஒத்துக்கிட்டார் சார் அவர். நான் கூவி விற்ற பொருள் இருக்க சண்டே மார்க்கெட் மாதிரி எத்தனையோ பொருள் விற்றேன், அதில் நல்ல பொருள் நிறைய இல்லை, நல்லதை மட்டும் எடுத்துங்க. இது அவரோட ஸ்டேட்மெண்ட். மாநிலர் திட்டு வந்தான், அவங்கள பற்றி கண்ணாப்பண்ணான்னு எழுத வந்தான், ஆனால் பிறகு நானே வாழ்த்து வந்தான். இதெல்லாம் என்னோடய பதிகம் கண்டுக்காதீங்கன்னார். சிவாஜி கணேசன் ஒரு முறை கண்ணதாசனை பார்த்துட்டு என்னை பற்றி கண்ணாப்பண்ணான்னு எழுதுறியாடா. கண்ணதாசனை கேட்குறார், பா கவிஞரே என்னை பற்றி கண்ணாப்பண்ணான்னு எழுதுறியாடா, என்னால் தாங்க முடியலடா, ஏன்டா அப்படி என்னை திட்டிக்கிற, எனக்கு வர ஆத்திரத்துக்கு மூஞ்சில் ஒரே குத்தலான்னு தோணுதுறாரு சிவாஜி. கண்ணதாசன் சொன்னாராம், குத்துங்க மூஞ்சில் குத்துங்கன்னாராம். என்னடா பண்ணுறது, உன் நாக்கில் சரஸ்வதி குடியிருக்காளடா, எங்கடா குத்துறதுனாராம். அப்போ கண்ணதாசன் நீ திட்டு என்னை எவ்வளோனா திட்டிக்கானா, நல்ல தமிழில் திட்டுறல, அதனால் நான் பொறுத்துன்னு போகிறேன். மொய்தார் அணிகுழர் வள்ளியை வெட்டவன் முத்தமிழால் அங்கு வைதாரையும் வாழ வைப்போனார் அருணகிரிநாதர். இப்போ முத்தமிழால் முருகனை போய் கோயிலில் போய் திட்டு, முத்தமிழை திட்டு, தமிழை திட்டு, முருகன் கோச்சிக்க மாட்டான் அப்படின்னு அருணகிரிநாதரே சொல்லுவார். அதுபோல் கண்ணதாசன் திட்டுவார், ஆனால் அவரே புகழ்வார். கண்ணதாசனை யாரும் பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் எம்ஜிஆர் அவரை கண்ணாப்புனா திட்டினா அவருக்கே அரசவை கவிஞர் கொடுத்து அவரை பெருமைப்படுத்தி வாழ வச்சார். ஏன்னா கண்ணதாசனே அடிக்கடி சொல்லுவாராம், இலக்கிய ரசனையில் என்னை கவர்ந்த இடம், அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு சார், இலக்கிய ரசனையில் என்னை கவர்ந்த இடம், முதல் இடம் பிடித்த இடம் புதுச்சேரி, பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஆளுங்க அப்படிதான். ஏன்னா சலுகை போனால் போகட்டும், என் அலுவல் போனால் போகட்டும், தலைமுறை கோடி கொண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும் என்று பாடிய பாவேந்தர் பாரதிதாசன் பேர் அந்த முன்னாடி உட்காந்துருக்காரு. எந்த ஊருக்கு போனாலும் சார், எந்த தமிழ்ச்சங்கம் எந்த விழா நடத்தினாலும் பாவேந்தரை தொடாமல் யாரும் மேடையிலிருந்து இறங்க முடியாது. பாவேந்தருக்கு அந்த இடம் உண்டு சார். என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத அன்பால் இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எழுதி இன்புற்றார் என்று மற்றொரு எம்ப கேட்டல் என்னாலோ என்று பாடிய பாவேந்தர் பாரதிதாசனுக்கு புதுச்சேரியில் இன்னும் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் கடைசி தமிழன் இருக்கிறவர் இடம் இருக்கிறது. அந்த பாவேந்தர் பாரதிதாசனை புகழ்ந்து பேசுபவர் கண்ணதாசன். இப்படி ஒரு கவிஞர் இருக்கிறார் சார். என்ன சார், கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிட நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். பாவேந்தர் சொல்கிறார் சார். கண்ணதாசன் தமிழை எப்படியெல்லாம், இந்த சினிமாவில் தனி கவிதையெல்லாம் விடுங்க, சினிமாவில் கண்ணதாசன் அவர் கையாண்ட அழகு இருக்குது பாருங்கள். நீங்கள் கம்பனை பற்றி பேசுகிறப்ப அவர் ஒரு கவிதை எதிர்ப்பார். கண்ணதாசன் 10,000. கண்ணதாசன் கம்பரை பற்றி இப்படி எந்த கவிஞனும் எழுதியதாக எனக்கு தெரியல. உடலம் வசமிழக்கும் உன் விருத்தம் கேட்டால் சடலம் விழிதிருக்கும் வாலி. உடலம் வசமிழக்கும் உன் விருத்தம் கேட்டால் சடலம் விழிதிருக்கும், செங்கன் படலம் பணித்திருக்கும், உள்ளம் பரிதவிக்கும். இப்படி வாலி சொல்லுவார். கம்பா தனித்திருக்கும் முந்தன் தமிழ், இது வாலி. ஆனால் கண்ணதாசன் 10,000 கவிதை எழுதினியா சாமி.
ஒன்றையாவது தள்ளி வைக்க முடியுதா? கம்பனை பற்றி பேசுகிறார் சார். 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. அவருடைய ஐட்டம் அது, மதுக்குடத்தில் அள்ளி. அங்கெல்லாம் ஒரு டச் இருக்கும். சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. அண்ணனோடு தம்பியர்கள் 4 ஆகி 5 ஆகி 6 7 ஆனவிதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி. தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்ன ஒரு வாசகத்தை கேட்டு நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து. இப்போ அந்த சீதை சொன்னார். இன்னும் அதோட உச்சம். கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் நம்பு அது பாட்டல்ல உண்மை என்று நம்பு. பிறகு கடைசியில் சொன்னார், காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வச்ச சீட்டு. எளிமையான வார்த்தைகளால் புரியும்படி யார் சொல்லுகிறானோ அவன்தான் யுகக்கவிஞன். கவிஞனுடைய வார்த்தைகள் புரியணும் சார். அவன் என்ன எழுதுறான் என்ன சொல்கிறான்னு புரியணும். சில பேர் சொல்லுவான் நான் சூப்பர் கவிதை எழுதிருக்கேன், அது உங்களுக்கெல்லாம் புரியாது. எங்களுக்கு புரியாத நீ ஏன்டா எழுதுற? எங்களுக்கு மக்களுக்கு புரியாத நீ ஏன் எழுதுற? பாரதிக்கு அப்புறம் பாவேந்தருக்கு அப்புறம் கண்ணதாசன் என்கிற ஒரு இடம் இருக்குது சார். கம்பன் ஏமாறுந்தான் அந்த பாட்டில் தன்னையே கொண்டு வந்து வச்சுறார். அங்கே அவர் என்ன சொல்கிறார்? பாரதி வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன். வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன். அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல, அட நானும் ஏமாறுந்தேன். கண்ணதாசன் அவரு சேர்த்துக்கிட்டார். அவரை கொண்டு போய் அவரே லிஸ்ட்டில் சேர்ந்துக்கிட்டார். சார் நானும் ரவுடி தான் வடிவேல் ஏறுறாருல, அது மாதிரி கண்ணதாசன் அப்படி பொய்யான கவிஞர்ல, அவர் உண்மையான கவிஞர். பாரதிக்கு பிறகு நான் இருக்கிறேன். ஏன்னா பாரதி சொல்லுவார்ல, தமிழ் கவிஞர் இந்த தமிழ்நாட்டுக்கு இல்லை என்கிற வசை என்னால் கழிந்ததுன்னு பாரதி. அதுபோல் கண்ணதாசன் அவரே வந்து சொல்கிறாரு. இதில் என்னென்னா, அந்த கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாட்டல்ல உண்மை என்று நம்பு. ஒன்னொன்றுக்கும் விளக்கம் சொல்கிறார் சார். முதல்ல 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும். இவங்க வனவாசத்தில் கோதாவரி கரையில் 2 பேரும் இருக்கிறாங்க. அப்போது ஒரு அன்னப்பறவை வந்து தண்ணி குடிச்சிட்டு போகுது. ராமனும் சீதையும் உட்காந்துருக்காங்க. ஒரு அன்னப்பறவை வந்து தண்ணி குடிச்சிட்டு போகுது. அன்னப்பறவை பார்த்தோன்னே இவர் சீதா ஞாபகம் வந்துச்சான். அண்ணன் மாதிரி நடப்பாளாம் சீதை. அடடா, சீதா மாதிரியே அந்த அன்னப்பறவை போகுத. ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமல் உழையலாகும் சீதை நடையை நோக்கி சிறியது ஓர் முறுவல் செய்தான். இங்கே கம்பனுடைய விளையாட்டு. அவன் முறுவல் செய்தான். இவ மாதவள் தானும் மீண்டு வந்து போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் பூத்தாள்னு கம்பர். அவன் ஆம்பளை செஞ்சால் முறுவல் செய்தான், பொம்பளை செஞ்சால் முறுவல் பூத்தாள். ஏன்னா அவள் பூவை பாவை பெண்ணினம். அவர்களுக்கு புன்னகை பூக்கிறப்ப முறுவல் பூத்தாள். என்ன அழகாக கொண்டு வந்து வைப்பார் தெரியுமா? இதுதான் சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. பிறகு அண்ணனோடு தம்பியர் 4 ஆகி 5 ஆகி 6 7 ஆனவிதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி. இது யார்? குகனோடும் ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழான் மகனோடும் அருவனானோம் எம்முடைய அன்பின் வந்த அகனமர் காதலையே நின்னோடும் எழுவரானோம். இப்படி கொண்டு வந்து அங்கே சேர்த்தாரா? அதன் பிறகு இப்போது தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்ன ஒரு வாசகத்தை கேட்டு நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து. அவனுக்கு சிரஞ்சீவி பட்டம் கொடுத்து சொல்கிறா, நீ என் தோள் மேலே உட்காந்துக்குமா, நான் உங்களை ராமன்கிட்ட கொண்டு விட்டுடுறேன். அப்போ சொல்கிறாங்க, நீ விஸ்வரூபம் எடுத்து காட்டின, அப்போவே எனக்கு தெரியும் உன்னால் அது முடியும்னு. ஆனால் இந்த இடத்துலேருந்து ராமன் வராமல் அவன் வில்லாற்றலை நிரூபித்து ராவணனை கொல்லாமல் நான் இந்த இடத்திலிருந்து வரமாட்டேன். அப்படியே வந்தாலும் ஏன் ஒரு சொல்லாலே இந்த இலங்கை முழுவதுமாக, ஏன் இந்த உலகையே அழிக்க முடியும் அந்த சக்தி வாய்ந்தவள்னா நான் ஏன் அமைதியாக இருக்கிறேன்? என் கணவனுக்கு நன்றி கடன் பட்டவள்னா. முதலிரவு காட்சியிலே வந்தனை கரம் பற்றிய வைகல்வாய் இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் துடையன் என்கிற செவ்வரம் தந்தான் ராமன். அப்படி ஒரு ஏகபத்தினி விரதன் எனக்காக உன்னை தவிர இந்த பிறவிக்கு. இதில் வந்து கம்பர் வைக்கிற ஒரு இக்கு, கம்பர் நிறைய இக்கு வைப்பார். அழகாக சொல்கிறார், இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் துடையன். இது ராமப்பிறவி. இந்த பிறவிக்கு உன்னை தவிர இன்னொரு பொண்ணை தொட மாட்டேன். அடுத்து கண்ணன் எடுப்பேன். அதில் எல்லா பொண்ணும் கூட நானே இது பண்ணுவேன். இது பண்ணால் ஜாலியாக இருப்பேன். நான் இப்படியெல்லாம் அந்த செய்தியை சொன்னார். அப்படிப்பட்ட கணவனுக்காக நான் அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன்
அது தூயவன் வில்லுக்கு மாசென்று வீசினேன். அப்போது என்னுடைய கணவனுடைய வில்லாற்றலை பயன்படுத்தி வெளிப்படுத்தி ராவணனை கொன்று வதம் செய்த பிறகு இங்கிருந்து வருவதுதான் என் கணவனுக்கு நான் செய்கிற நன்றி கடன். எங்களுக்குள்ளே இருக்கிற நட்பின் பரஸ்பரம் அன்பின் விளக்கம் என்ன தெரியுமா? விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை. எனவே நான் வரமாட்டேங்கிறா. இதான் சார் இதில் இந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் சார், கல்லிருக்கும் மலர்கூந்தல் சாணகியை உள்ளிருப்பால் எனக்கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி. அதில் கம்பர் எழுதியிருப்பார், மண்டோதரி விழுந்து அழறா ராவணன் மேலே. விபீஷன் அங்கே நின்று கத்துறான், அண்ணா இப்படிப்பட்ட ஆள் போயிட்டியே. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வெள்ளருக்கும் ஜடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி. சிவபெருமான் இருக்கிற அந்த இமயமலையே ஒரு கையால் தூக்கணும்டா நீ. வெள்ளருக்கும் ஜடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடு இழைத்தவாறே கல்லிருக்கும் மலர்கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி. அவன் அம்பு உடம்பெல்லாம் பூந்து தேடிச்சா, அதை எடுத்து இங்கே போட்டிருக்கார் சார். கடைசியில் சொல்கிறாரு, காலமெனும் ஆழியிலும் காற்றுமழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வச்ச சீட்டு. முடிச்சிட்டார். ஒரு 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 இடத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு இருக்குது. எதை சொல்லணுமோ அதான் சொல்லணும். நான் இதில் பற்றி விளக்கம் அதிகமாக சொல்லக்கூடாது, அதுக்காக நிறுத்துகிறேன். ஏன்னா எங்கே எதை சொல்லணுமோ அதை சொன்னால் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். முதல்ல என்கிட்ட இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலையே அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. ஒரு நாட்டில் 3 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. ஒரு நாட்டில் 3 பேருக்கு மரண தண்டனை தெரியும், உடனே கொண்டுடணும். அப்போது அந்த அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, 3 பேரும் இன்றைக்கே கொண்டுடணும்னு அந்த நாட்டோட சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர். 3 பேரையும் இன்றைக்கே கொண்டுருங்க அப்படின்னு. அப்போ 3 அதிகாரிகள் பேசிக்கிறாங்க, ஒரு 5 அதிகாரிகள் பேசிக்கிறாங்க. இந்த 3 பேரும் எப்படி கொண்டுறது, இன்றைக்குள்ளே கொண்டணும். வழக்கம் போல் தூக்கு மாட்டி கொண்டுருவோம். ஐயா எல்லாரையும் தூக்கு மாட்டி தான் சாவடிக்கிறோம், புதுசாக ஏதாவது வழி. ஒருத்தர் சொன்னார், விஷம் கொடுத்து சாவடிக்கலாமா? சாக்ரட்டிஸ் காலத்துல தாண்டா சரிங்க, சும்மா விஷம் கொடுத்து. அப்போது உருட்டுக்கட்டையில் அடித்து சாவடிச்சே எவனை எந்த காலத்தில் இருக்க நீ? அப்படிலாம் சாகடிக்கூடாது, உடனே சாகணும். அப்படி உட்காந்து நின்று படுத்து உடனே செத்து போகணும். அப்படியா? அப்போ ஒரு சொன்னார், ஒரு டெக்னிக் வந்திருக்கு இப்போ. ஒரு ஒரு நாற்காலி ஒன்று இருக்கும், அது மின்சார நாற்காலி, எலக்ட்ரிக்கல் சேர். அந்த எலக்ட்ரிக்கல் சேரில் உட்காந்து சுவிட்சை போட்டோடனே பஸ்மம் ஆகிடுவான். இது நல்லா இருக்க, அப்படியா அது செய்யலான்னு சொல்லி அதே போல் நாற்காலி, மின்சார நாற்காலி போட்டாங்க. அந்த 3 பேரும் வந்தாங்க, முதல்ல உட்கார வச்சாங்க, சுவிட்சு போட்டாங்க. அவனுக்கு கனெக்ஷன் வரல, அவன் தப்பிச்சிட்டான். அந்த நாட்டோட சட்டம் என்னன்னா, ஒரு தடவை தான் தண்டனை கொடுக்கணும், தப்பிச்சுட்டு அடுத்த தடவை தரக்கூடாது. அவன் எழுந்து ஓடுறான், சாமி ஐயா என்னை காப்பாற்றிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஓடிட்டான். சரி ஒருத்தன் போகிறான், இவனை உட்கார வச்சாங்க. செத்தாண்டான்னு சொல்லி சுவிட்சை போட்டாங்க, அவனுக்கும் ஷாக் அடிக்கலை, அவனும் தப்பிச்சிட்டான், ஓடிட்டான். 3வது ஆள் உட்காந்து பார்த்தான், கம்முனர் கூட வாயை வச்சுட்டு ப்ளக்கு சரியாக சொருவில் அதான் ஷாக் அடிக்கலன்னு ப்ளக்கு சொருவினாங்க, போட்டாங்க, ஒரு கதையை முடிச்சிட்டாங்க. வாயை வச்சுன்னு சும்மா இருக்கணும். எங்கே எதை பேசணுமோ அங்கே பேசணும், பேசக்கூடாத நிறுத்திக்கணும். இப்போ எனக்கே நான் நிர்பந்திக்கிட்ட ஒரு நிர்பந்தம் தான், தேவையில்லாமல் பேசக்கூடாது. ஆனால் கண்ணதாசன் சொல்லுவார், கடவுள் எங்கே இருக்கான்னு தெரியுமா? எந்த கவிஞனும் இப்படி நான் சொல்லி நான் பார்த்ததில்லை சார். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பட்டறுத்து வந்தவர்க்கும் சுற்றமென நின்று இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். சரி, என்ன கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். எப்படி சார் ஆச்சரியமாக, முட்டைக்குள்ளே கோழின்னு சொல்கிறோம், கோழிக்குள்ளே முட்டை இருக்குன்னு சொல்கிறோம், வாழைக்குள்ளே கன்று இருக்குது. யாருக்கு தெரியும் இதெல்லாம்? இதை செய்தவன் இறைவன்னு கண்ணதாசன் ஒரு பெரிய தத்துவத்தை சொல்வார். 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து, இதான் இன்றைக்கி இதில் போட்டிருக்காங்க. 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விட்டு விட்டான் ஒருவன், அவன் தான் இறைவனா. அப்போ தெரியுதா? பட்னதாஸ் சொன்னதான், ஒடுவிழுந்து சீர்பாயும் 9 வாய் புண்ணுக்கு இடுமருந்து நான் கண்டு கொண்டேன். மாதா உடல் செலித்தால் வல்வினையேன் கால் செலுத்தேன், வேதாவும் கை சோர்ந்து விட்டானே நாதா இருப்பையூர் வாழ் சிவனே இன்னும் ஓரன்னை கருப்பையூர் வாராமல் கா. எப்படியெல்லாம் கண்ணதாசன் எங்கெங்கே தான் எடுக்கிறாருன்னா ஆச்சரியப்படும் நம்ம. இப்போ இந்த ஒன்றும் இல்லை சார், இந்த ஒரு படத்தில் அரசு அதிகாரியாக இருந்து ரிட்டையர் ஆகிடுவார். ஏறக்குறைய கிட்ட வந்துட்டிங்க. அரசு அதிகாரியாக இருந்து ரிட்டையர் ஆகிடுவார். பிள்ளைங்கள்லாம் சொத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, மனைவி மட்டும்தான் கூட இருப்பாங்க. மனைவி மடியில் அவர் படுத்துக்கிட்டு இருப்பார். 2 பேர் தான் இருப்பாங்க. படத்து பேரை சொல்லுங்கள் யாராவது. வியட்நாம் வீடு. அந்த காட்சி இப்போ வீட்டுக்கு போயிட்டு யூடியூப்பில் போட்டு பாருங்கள், இப்போயே பார்க்காதீங்க, டிஸ்டர்ப் ஆகிடும். வீட்டுக்கு போயிட்டு தயவு செய்து இந்த காட்சி நான் கவனித்த வரைக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு. பத்மினி இவர் மடியில் படுத்துட்டு பாடிட்டு இருப்பார், உன்கண்ணின் நீர் வழிந்தார். அது மகாகவி பாரதியாரோட வரி.
அந்த 4 வரியை கடன் வாங்கிட்டார் பாரதியார். அப்படியே ஒரிஜினலாகவே எடுத்துக்கிட்டார். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. ரைட், முடிஞ்சுதா? அந்த 4 வரி எடுத்துக்கிட்டார். மீதி எல்லாம் கண்ணதாசன் தான். பல்லவி மட்டும் எடுத்துக்கிட்டார். அதில் ஒரு காட்சி, கால சுமை தாங்கி போலே மார்பில் இணை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பால் அதில் என் விம்மல் தனியுமடி, ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன். எல்லாம் சரி சொல்லிக்கிட்டே வந்தவர் ஒரு இடத்துல என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் ஒரு வரி வரும் சார். இவர் பாடிக்கிட்டே வருவார் சார். முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குளமடியோ என்னை பேதமை செய்யுதடி, பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார். இந்த இடத்துல நீங்கள் கவனிங்க, வீட்டில் போய் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவார். நீ தான் எனக்கு தெய்வம், உன்னை தவிர யாரும் இல்லை, எல்லாம் போச்சு, என் தேவையை யார் அறிவார்னு அந்த அம்மா டென்ஷன் ஆகிடுவாங்க. அந்த பத்மினி ஒரு 1 2 3 3 பார்னா இது மியூசிக்கில் பார். ஆமாம், நம்ம பார்க்காம போய்ட்டு தான் பாண்டிச்சேரியில் இடத்துலையும் பார் பார்னு எழுதி வச்சுருக்கான். பார் பார் எல்லா இடத்துலையும் பார்க்காம போயிட போகிறேன். பார் இங்கே இருக்குது, பார் ரெஸ்டோ பார், ரெஸ்ட் எடுக்கணுமா பார் ரெஸ்டோ பார் அப்படின்லாம் வச்சுருக்காங்க. நான் அந்த அரசியலுக்கு வரல. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணதாசன். இப்போ அதில் என்னென்னா, இதில் என் தேவையை யார் அறிவார், பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார்னு. அப்போ நான் இல்லையா அண்ணி? நீங்களே சொல்லுங்கள், யோசிப்பீங்களா? அண்ணா ஏன்னா சொன்னார்னா என்னை பார்த்துக்க யார் இருக்கா எதே அப்படின்னு அடுத்த செகண்ட் ஒரு நம்ம மனசில் நம்ம மனைவிக்கு தோணும், என் தேவையை யார் அறிவார்னு இவர் மடியில் படுத்துட்டு பாடிக்கிட்டு இருப்பார். அந்த அம்மா பத்மினி முகத்தை மட்டும் ஃபுல் ஸ்க்ரீனில் க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க. ஐயோ, அப்போ நான் எதுக்கே இருக்கேன், நான் என்ன தெண்டமா, என் உயிரே உனக்கு தான் வச்சுருக்கேன்னு இவ்வளவு செய்தியை 3 பாரில் 3 செகண்டில் சொல்கிறாங்க சார் பத்மினி. அந்த ரியாக்ஷன் கவனிங்க. அவங்க அப்படி நினச்சிட போகிறாங்கன்னு இவர் உடனே மேலே பார்த்துட்டு, உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. அப்படி முடியும் சார் அந்த பாட்டு, கைத்தட்டலோட முடியும். இதே ஒரு பொழப்பாக போச்சு எனக்கு. என்ன இல்லை எனக்குன்னா அந்த ரியாக்ஷனை நான் ஒரு நாள் கவனிக்கிறேன். என் மனைவி தான் இப்போ பக்கத்தில் இருக்காங்க. பார்த்தியா இந்த மாதிரி ரியாக்ஷனு? ஆமாம், இன்னொரு தடவை ரிவைண்ட் பண்ணுங்க. அதை நான் ரிவைண்ட் பண்ணி காட்டினேன். அவங்களும் ஆமாங்க, எப்படிங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க, உன் கூட இருந்தால் அப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிக்காம தான். இல்லை ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, நான் டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் சார், டிவி பார்த்து சாப்பிட்டுருந்தேன். இதை பாருங்கள், டிவி பார்த்துட்டு சாப்பிடாதீங்க, டிவி பார்த்துட்டு சாப்பிடாதீங்க, டேஸ்ட்டு தெரியாதுன்னா கேட்குறீங்களான்னாங்க. அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏன் டிவி பார்க்குறேன்னு நான். இது எங்கள் வீட்டு கதை, உங்கள் வீட்டில் நல்லா செய்கிறாங்கன்னு விட்டுருங்க. ஆனால் கண்ணதாச உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. அப்போ நீ நானும் பாதி 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 இருக்கும். இந்த காதலை இப்படியெல்லாம் கண்ணதாஸ் சொல்லுவார் சார். இதெல்லாம் கணவன் மனைவி அன்புக்கிடையே வேறு எதுவுமே உள்ளே நுழைய முடியாது சார். வேறு காற்று கூட நுழைய முடியாது. அந்த உண்மையான அன்பு இருந்தால் காற்று கூட உள்ளே நுழைய முடியாது. இதுதான் இல்லற தர்மம். அதை கண்ணதாசன் சொல்லுவார். ஒரு இதில் தமிழ் பணியிலே அவர் செஞ்ச தமிழ் பணியிலே நிறைய சொல்லலாம். நம்ம திருக்குறளில் நிறைய இடத்துல கையாண்டிருப்பார். நான் ஏற்கனவே பேசுனதெல்லாம் சொல்லாத தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் 4 தடவை இங்கே பேசுனதால எது நம்ம பேசுனேன், என்னோடய யூடியூப் எடுத்து உலகத்தில் இருக்கிற கொடுமை என்ன தெரியுமா, நாம் பேசுனதை நாமளே கேட்குறது தான் மிக கொடுமைங்க, கன்றாவியாக இருக்குது. அதை இன்னைக்கு காலைல உட்காந்து கேட்டேன். 4 முறை என்னென்ன பேசணுன்னா அதெல்லாம் ஓமிட் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதுசாக கண்ணதாசனை படித்து 2 நாள் ஐயா தேதி கொடுத்து 2 நாள் ஆகுது. இந்த 2 நாளில் என்னென்ன பண்ணலான்னு அதெல்லாம் எடுத்து பார்த்தா இதெல்லாம் கிடைச்சிது. தமிழில் திருக்குறள் ஒரு குறள் சொல்கிறாரு நம்ம வள்ளுவர், அனிச்ச பூ கால்களையால் பெய்தால் நுசுப்புக்கு நல்ல படா அப்பறை அப்படின்னு ஒரு குறள். நம்ம திருக்குறளுக்கு உரை எழுதின ஐயா தமிழமல்லர் ஐயா உட்காந்துருக்கார். அனிச்ச பூ கால்களையால் பெய்தால் நுசுப்புக்கு நல்ல படா அப்பறை. இவ என்ன பண்ணிட்டாலாம், நல்ல பறைகள் அவளுக்கு ஒழிக்காதான். ஏன் தெரியுமா, அனிச்ச பூவே ரொம்ப மென்மையானது. அந்த பூவில் காம்பை கில்லாமல் அந்த பூவெல்லாம் தொடுத்து தலையில் வச்சுக்கிட்டாலாம்.
காம்பை கில்லாமல் தலையில் வச்சதால் பாரம் தாங்காமல் இடுப்பு ஒடிஞ்சிடுச்சான். நான் அநியாயமாக இருக்குது. ஆனால் வள்ளுவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, அவருக்கெல்லாம் நம்ம அப்பீல் போக முடியாது. அட்வொகேட் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அப்பீல் போக முடியாது. வள்ளுவருக்கு யார் அப்பீல் போவா? அணிச்ச பூவை காம்பை கில்லாமல் பூவை தொடுத்து வச்சுக்கிட்டதால் இடுப்பு பாரம் தாங்காமல் இடுப்பு ஒடிஞ்சிருச்சுன்னா நல்ல பறைகள் அவளுக்கு ஒலிக்காது அப்படின்னு வள்ளுவர் எழுதுகிறார். இதை கண்ணதாசன் அப்படியே இடையை தூக்குறார், டக்குன்னு இடைக்கு வரார். அவருக்கு இடையை பற்றி சொல்லணுமா? இடைவிடாது இடையை பற்றி எழுதக்கூடியவர், தடையில்லாமல் எழுதுவார். அவர் சொல்கிறார், இதில் கூடி வந்த மேகமென்று கூந்தலை தொட்டான். ஒரு பெண்ணை தொடுறான். கூடி வந்த மேகமென்று கூந்தலை தொட்டான், குவளை மலர் பூத்ததென்று கண்களை தொட்டான், ஓடி வந்த கனிகள் என்று இதழை தொட்டான், ஒடியும் என்று இடையை மட்டும் தொடாமலே விட்டான். அது ஒடிஞ்சிருமா? இடையை தொட்டால் ஒடிஞ்சிருமா? பூ வச்சாலே ஒடிஞ்சு போகிற இடை இந்த விரல் வச்சா என்ன ஆகும்? இடை ஒடிஞ்சு செத்து போயிட்டான்னா அவ்வளோ மென்மையான இடையம். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியில் மறையே பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். கம்பன் எழுதுவார். பொய்யோ எனும் இடையாய், சீதைக்கு இடை இருக்குதா இல்லையான்னு பெரிய ஆச்சரியமா. அப்படிப்பட்ட ஒரு அந்த இடையை பற்றி நம்ம கண்ணதாசன் எழுதுவார். கூடி வந்த மேகமென்று கூந்தலை தொட்டான், குவளை மலர் பூத்ததென்று கண்களை தொட்டான், ஓடி வந்த கனிகள் என்று இதழை தொட்டான், ஒடியும் என்று இடையை மட்டும் தொடாமலே விட்டான். இது இல்லற தர்மம் சார். அதை விட உச்சம், எனக்கு படத்து பேர் தெரியல, இதய கமலம் நினைக்கிறேன், கேரோஜா பாடுவாங்க. ஒரு தெய்வம் இல்லாமல் கோயிலும் இல்லை, ஒரு கோயில் இல்லாமல் தீபமும் இல்லை. பெண்கள்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு தெய்வம் இல்லாமல் கோயிலும் இல்லை, ஒரு கோயில் இல்லாமல் தீபமும் இல்லை. நீ அங்கு கோயில், நான் அங்கு தீபம். ஒரு பெண் ஏன் தீபம்னு சொல்லிக்கிறா தன்னையே? கணவன் கோயில், இவள் தீபம். கோயிலே இருந்தாலும் தீபம் இல்லைன்னா கோயில் இருண்டு போய் கிடக்கும். கோயிலை வெளிச்சப்படுத்துகிறவள் யார்? மனைவி. கணவன் என்கிற கோவிலை வெளிச்சப்படுத்துவதற்கு மனைவி என்கிற ஒரு தீபம் வேண்டும். தீபத்தின் முன்னே, தெய்வத்தின் முன்னே கோயிலும் தீபமும் வேறில்லை. இப்போ இந்த பாட்டாக சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு கோவில் இல்லாமல், ஒரு தெய்வம் இல்லாமல் கோயிலும் இல்லை, ஒரு கோயில் இல்லாமல் தீபமும் இல்லை. நீ அங்கு கோயில், நான் அங்கு தீபம், தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறில்லை. முதல் வரி பல்லவி. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. அடுத்த சரணத்தில் இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. காலம் மாறலாம், காட்சி மாறலாம், நான் கோச்சிட்டு போகலாம், நீ கோச்சிட்டு போகலாம், எது ஒன்றா நடக்கலாம். ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கலாம், 10 நிமிஷம் பேசாமல் இருக்கலாம், இல்லை 2 நாள் கூட பேசாமல் இருக்கலாம், நீ தனியாக ரூம் போட்டு தங்கியிருக்கலாம், இல்லை குடிச்சிட்டு எங்கே படுத்து கிடக்கலாம். எதுவாக ஒன்றா காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. நம்ம 2 பேரும் தனித்தனி கிடையாது. அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி சமுதாய பண்பாட்டை கொண்டு வருவார் கண்ணதாசன். சமுதாய பண்பாட்டை கொண்டு வருவார் சார். ஒரு கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட போனால் சரஸ்வதி சபதமாக சிவாஜி கணேசன் கேர் விஜயாவுக்கு மாலை போடுவாங்களே, யானை மாலை போட்டு கேர் விஜயா மந்திரி, அதான் சரஸ்வதி சபதம். அதில் கண்ணதாசன் ஒரு பாட்டை எழுதியிருப்பார் சார். கோவிலுக்குள்ளே வந்தால் ஒழுங்காக சாமியை பார்த்து கும்பிடு, பக்தி இருந்தால் கோயிலுக்குள்ளே வா, கோயிலுக்குள்ளே வர்றவனுக்கு என்ன இல்லைன்னா தனியாக நின்றுக்கும். ஆனால் கோயிலுக்குள்ளே வந்தால் நீ போட்டிருக்கிற ஆடையை, நீ உடுத்திருக்கிற அந்த பட்டு பீதாம்பரங்களை, நீ அணிந்திருக்கிற ஆபரணங்களை எல்லாம் பிறர் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கோயிலுக்கு வந்தால் அது போலி பக்தின்றார். ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. இசையில், கலையில், கவியில், மழலை, மொழியில் இறைவன் உண்டு. இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு. இவ்வளோ செய்தி சார். ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. இந்த பட்டு சட்டை போட்டிருக்கேன், எவனும் பார்க்க மாட்டானே. முருகா முருகா, இந்த வேட்டி எவனா பார்த்தானா இல்லையா? முருகா, இந்த பொண்ணு யார்? நம்ம ஊர் பூசா இருக்குது, செம்தியாக இருக்குது, யார் இது? முருகா, இந்த சட்டையை பார்க்கலையே. மோதிரத்தை எவனும் பார்க்க மாட்டானே, பவள மோதிரம் போட்டிருக்கேன், எவனும் பார்க்க மாட்டானே. இதுக்காக நீ கோயிலுக்கு வராத. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும்
ஆலய வழிபாடில்லை. இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு. இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு. தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? இப்படி இதெல்லாம் அவர் கொடுக்குற சமுதாயத்துக்கு கொடுத்த கொடை சார். உலகம் சுற்று வாலிபனில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். அந்த படம் வரக்கூடாதுன்னு அப்போது இருந்த அரசு தடுத்து பார்த்தது, ஒன்றும் பண்ண முடியல. ஏகப்பட்ட இளைஞர் படை, எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். அந்த படத்தை அவ்வளோ பொருட்செலவில் அவரே தயாரித்து அவரே இயக்குறார். அந்த படத்துக்கு கண்ணதாசன் ஒரு மென்மையான பாட்டு தராரு. நிறைய மென்மையான பாட்டு இருக்குது, 12 பாட்டு. அதில் கண்ணதாசன் கொடுத்த ஒரு அந்த தண்ணிக்குள்ளரெல்லாம் கடைசியில் போவாங்கள்ல, அவள் ஒரு நவரச நாடு, அது கண்ணதாசன் தான் எழுதணும்னு எம்ஜிஆர் சொன்னாராம். இல்லை இந்த மாதிரி காட்சிக்கு கண்ணதாசன் எதனால் நல்லாயிருக்கும், இல்லை வாலியே போட்டுடலாமா? இல்லை கண்ணதாசன் தான் எழுதணும். மரகத மலர் வீடும் பூங்கொடி மழலை கூறும் பைங்கிளி. மரகத மலர் வீடும் பூங்கொடி மழலை கூறும் பைங்கிளி. நீலவில் ஒளி வீடும் மானியம், நீலவில் ஒளி வீடும் மானியம், எஞ்சை தந்தேன் அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம், தழுவிடும் இனங்களில் மானினம், தமிழும் அவளும் இனம். அவள் ஒரு நவரச நாடகம். அந்த பாட்டுக்கு அந்த கண்ணதாசன் எழுதி எஸ்பிபிக்கு வாய்ப்பு. இவ்வளோ நேரம் நான் பாடத்தில் டிஎம்எஸ் பாடினது, எஸ்பிபிக்கு ஒரு வாய்ப்பு. இந்த எஸ்பிபியோட பெருந்தன்மை, எம்ஜிஆரோட பெருந்தன்மையால் வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர், அவருடைய பெருந்தன்மையால் உயிர் பெற்றவர்கள் வாழ்வு பெற்றவர்கள் எத்தனையோ பேர். அதில் எஸ்பி பாலசுப்ரமணியம் முதன்மையான ஆள். அவர் நினச்சிருந்தா அந்த ஆயிரம் மிளவேவா பாட்டை டிஎம்எஸ்ஸை பாட சொல்லிட்டு இருக்கலாம். ஷூட்டிங்கு நேரமாகுது, பாலைவனத்தில் போய் எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. இவருக்கு 15 நாள் டைஃபாய்டு ஜுரம் எஸ்பிபிக்கு. அந்த பையனே வந்து பாடட்டும்ட்டார். அவருடைய பெருந்தன்மை, இல்லைனா எஸ்பிபி காணாமல் போயிருப்பார். வந்திருக்கலாம், இந்த அளவுக்கு பிரபலமாக இருக்க முடியாது. அவருடைய திறமைக்கு அவர் வந்திருப்பார். அவர் நெருப்பு கிடையாது, புகை, எந்த சந்திலவுனா வருவார். அவர் திறமைசாலி தான். ஆனால் எம்ஜிஆர் வழிகாட்டி விட்டார், அந்த பையனே வந்து பாடட்டும்னு. அடிமை பெண் படத்தில் அந்த பையனே பாடட்டும்னு விட்டார். 15 நாள் கழித்து டைஃபாய்டு சரியான பிறகு வந்து பார்த்தா மறுபடியும் டைஃபாய்டு வர மாதிரி ஒரு சீன். ஏன் தெரியுமா? அங்கே பாட போகிறது சுசிலா. அவர் 19 வயசு பையன். சுசிலா அம்மா பீக்கில் இருக்காங்க, அவங்களுக்கு வெள்ளை குயில்னு பேர் ஃபீல்டில். அந்த அம்மா கூட நான் பாட போகிறேன்னு இன்னும் ஜுரம் வர மாதிரி ஃபீல் ஆகுதான் அவருக்கு. லேசாக பேதி ஆகுதுன்னு அந்த மாதிரி பயந்துட்டார் அவர். ஆனால் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, எம்ஜிஆர் கொடுத்த தைரியத்தை வர வச்சு பாடுறாரு. நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனீருக்க, என்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன, இல்லை உறக்கம் போரே மனம் என் ஆசை பாராயோ, இல்லை உறக்கம் போரே மனம் என் ஆசை பாராயோ, என் உயிரிலே உன்னை எழுத பொன்னேனி தாராயோ, ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா. ஆனால் இது புலமைப்பித்தன் பாட்டு, இது கண்ணதாசன் பாட்டு இல்லை, புலமைப்பித்தன் பாட்டு. ஏன்னா அந்த படத்தை பற்றி சொல்லும்போது, எம்ஜிஆர் பற்றி சொல்லும்போது அவருக்கு வாழ்வு கொடுத்தார். அது சொல்ல வர கண்ணதாசன். இன்னொன்று சார், சுமைதாங்கி படம், வாலிக்கு வாழ்வு கொடுத்த பாட்டு. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். வாலி சென்னையிலே தங்குறாரு, நாகேஷ் கூட இருக்கார். 2 பேரும் சாப்பாட்டுக்கு வழியில் சார். சத்தியமான உண்மை இது. வந்து வாலி இங்கே பாண்டிச்சேரிக்கு நம்ம கோன்சாமி மொழியார் இருக்கும்போது கவியரங்கத்துக்கு வந்தப்போ அவர் சொன்னதான் உண்மை தான். இது தப்பு தப்பாக நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் தற்கொலை பண்ணிக்க ஓடின மாதிரியும்
அந்த பாட்டை கேட்டு நான் திரும்பி வந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்பட்டமான பொய். ஊருக்கு தான் கிளம்புனேன். 10 வருஷமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், வாய்ப்பு கிடைக்கல. இந்த சென்னையில் இனிமேல் மரியாதை இல்லை, நான் திருச்சிக்கே போகிறேன், அங்கே எனக்கு வேலை கிடைச்சி பெல் கம்பெனியில் நான் வேலைக்கு போகிறேன்னு தான் பெட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புனேன். அப்போ தான் பிபி சீனிவாஸ் அந்த பாட்டை பாடிட்டு வந்தார். என்ன வாலி எங்கே கிளம்புறேன்னு கேட்டார். இல்லை போ நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு இங்கே சென்னை இனிமேல் வாழ்க்கை இல்லை, எனக்கு பிடிக்கலன்னு. அப்படியா, இன்றைக்கி ஒரு கண்ணதாசன் பாட்டு ஒன்று பாடிட்டு இப்போ தான் வரேன். என்னம்மா எழுதியிருக்கான் தெரியுமா அந்த மனுஷன். அப்படியா, என்ன பாட்டு அப்படின்னாரு. இவர் அந்த பாட்டை சொல்கிறார், பாட்டு வரிகளை சொல்கிறார். சரி என்னடா இப்படியா, உனக்கும் கீழே உள்ளவர், ஐயா சொன்னார் பாருங்கள், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. சார் ஒரு கிராமத்தில் பிறந்து விவசாய கூலி, 1வது கூட படிக்கல அப்பா அம்மா 1வது கூட படிக்காமல் அந்த பிள்ளையை படிக்க வச்சு, அந்த பிள்ளை ஏதோ கிராமத்தில் பிடிச்சி டவுனுக்கு வந்து பிறகு தத்து பத்துன்னு ஏதோ இலக்கியங்களை பேசி இசை படித்து ஏதோ அவன் மேலே வந்து ஒரு மேடையில் நிற்கிறான்னா நான் தான் இப்போ என்ன உருவாக்கின மாதிரி இல்லையா. எனக்கு கீழே நிறைய பேர் இருக்கலாம்ல, நான் பெருமைப்பட்டுக்கலாம்ல. இப்போ நமக்கு கீழே இந்த மேடையில் ஏறி முத்தையா நம்மளை கூப்பிட்றாரு, அவருடைய அனுக்கிரகம் நமக்கு இருக்குது, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. இந்த பாண்டிச்சேரியில் நிறைய பேர் நம்மளை ஏற்றுக்கிறாங்க, அந்த பெருமையோடு நான் மேடையில் பேசிட்டு இருக்கல. இந்த மேடைக்கு வர முடியாமல் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்களே, எனக்கும் கீழே கொஞ்சம் பேர் இருக்காங்க. நாளைக்கு வரணும் அவங்களாம் வரணும். அப்போ அவங்கள பார்த்து நான் ஆறுதல் பட்டுக்கணும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இந்த வார்த்தையை எந்த ஓஷோவோ வேறு எந்த ஞானியோ, இந்த வாழ்க வளமுடன் சித்தர்லாம் வராங்க, யாருமே சொல்லலை சார். இதை மகா சித்தன் கண்ணதாசன், பெரிய சித்தன் கண்ணதாசன் சொல்கிறார் சார். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. உன்னை விட மோசமானவன் கீழே இருக்கான்ல, அவனை பார்த்து சந்தோஷப்பட்டுக்க, நீ இந்த அளவுக்கு இருக்கன்னு. அதுதான் கண்ணதாசன் செத்த உடனே வாலி எழுதுகிறாரு, எழுத படிக்க தெரியாதவர்கள் யமனும் ஒருவன், எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் யமனும் ஒருவன், அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டார் வாலி. கண்ணதாசன் எழுதின செத்த உடனே வாலிக்கிட்ட அவர் சொன்னாரா கண்ணதாசன், நான் இறந்தா நீ தான் கவியரங்கம் பாடணும், இறங்கற்பா நீ தான் பாடணும்னு சொல்லிகிட்டே செத்துருக்கார் கண்ணதாசன். அப்போ கவியரங்கம், பெரிய கவியரங்கமே வாலி நடத்தினார். இப்படி இந்த கண்ணதாசன் தொடாத இடமே கிடையாது சார். கண்ணதாசனுக்கு என்ன பெருமைன்னா, கவியோகி சுத்தானந்த பாரதி ஒரு பாட்டு எழுதியிருப்பார். இந்த 50 காப்பியங்களை தமிழ்த்தாய்க்கு ஆபரணமாக பூட்டியிருப்பார். 50 காப்பியங்களை தமிழ்த்தாய்க்கு நம்ம ஒரு வடிவம் கொடுத்துருக்கோம். அந்த தமிழ்த்தாய்க்கு ஆபரணமாக பூட்டுறார் சார். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பில் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இந்த பூதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூடாமணியும் பொழியச் சூடி நீதி ஒளிர் செங்கோளாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. கவியோகி சுத்தானந்த பாரதி இந்த பாட்டை என்ன சொல்கிறாருன்னா, காதொளிரும் குண்டலம் குண்டலகேசி கைக்கு வளையாபதி மெல்லிடையில் மேகலை எல்லாம் மணிமேகலை சிந்தாமணி எல்லாம் போட்டாச்சு, சிலம்பார் இன்ப பூதொளிர் பூந்தாமரை பொன்முடி சூடாமணியும் பொழியச் சூடி, இது எல்லாம் பூட்டியாச்சு. 50 காப்பியங்களை தமிழ்த்தாய்க்கு ஆபரணங்களாக பூட்டியாகிவிட்டது. ஒவ்வொரு அரசனுக்கும், அவன் ஆணாக இருந்தால் அரசன், பெண்ணாக இருந்தால் அரசி, அரசனோ அரசியோ அந்த சிம்மாசனத்தில் உட்காருகிற பொழுது அந்த இடத்தில் அமர்கிறவர் கையிலே என்ன இருக்கும், செங்கோல் இருக்கும். அந்த தமிழ்த்தாய்க்கு எதை செங்கோலாக கொடுக்கலான்னு யோசிக்கிறாங்க. சரி, ஆபரணங்கள் பூட்டியாச்சு, செங்கோல் எது? நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ். திருக்குறளை செங்கோலாக கொடுங்க அந்த தமிழ்த்தாய்க்கு. எவ்வளோ பெரிய தமிழுக்கு பெருமை பாருங்கள் சார். நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. அந்த தமிழ்த்தாய் ஒரு மகுடம் சூட்டியிருப்பாள்ல, தமிழ்த்தாய்க்கு மகுடம் இருக்குல்ல, அந்த மகுடத்தில் கிரீடத்தில் உச்சத்தில் மின்னுகிற வைரம்தான் கண்ணதாசன். அந்த தமிழ்த்தாயின் மகுடத்தில் உச்சத்தில் மின்னுகிற வைரம் கண்ணதாசன். இது மறுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, மறுக்கவும் முடியாது சார். அமெரிக்காவில் போய் கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதுகிறார் சார். கடைசி கவிதை தமிழ்நாட்டில் எழுதிட்டு போயிட்டார். ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. இந்த அமைதி 2 அமைதி இருக்குது. ஊமன்னா அமைதினா பேச்சு வராது, அதனால் அவன் அமைதி. ஏழைக்கு பேச்சு வரும், ஆனால் அவன் பேச தெரியாது. எதை சொல்கிறது ஏழை எதை சொல்லுவார்? என்ன சார் கவிஞர் அவர்? ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி, நீயோ கிளிப்பேடு. வார்த்தைகளை பயன்படுத்திட்டு மனுஷன் அதிசய வைக்கிட்டு போனார். திரும்ப வரும்போது பூத உடல் தான் வருது. அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸில் அமெரிக்காவில் அவர் பெட்டில் இருக்கார். நம்ம தமிழ் அமைப்பெல்லாம் அவரை போய் பார்க்குறாங்க கண்ணதாசனை. அங்கே கடைசியாக அவர் எழுதி கொடுத்த கவிதை தான் அது. அவர் கையால் எழுத மாட்டார் எப்போதுமே, சினிமாவுக்கு பஞ்சரணாசலம் தான் எழுதுவார். அவர் சொல்கிறார் கவிதை எழுதிங்கன்னு சொல்கிறார். அப்போ அந்த அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்களுக்கு அவர் சொன்ன அறிவுரையும் கவிதையும் இதான். கடைசி கவிதை அவர் எழுதினது தான். கடைசி திரைப்பட பாட்டு கண்ணே கலைமானே, கடைசி கவிதை மனதினில் ஒன்றுபட்டு சேர்ந்திருப்பீர்,
இங்கு மழலைகள் தமிழ் பேச செய்து வைப்பீர், தனக்கென கொண்டு வந்தது எதுவும் இல்லை, பெற்ற தமிழையும் விட்டுவிட்டால் வாழ்க்கை இல்லை. அந்த கடைசி கவிதை சார் எழுதி கொடுத்துட்டு கண்ணதாசன் 2 நாளில் அவர் உயிர் பிரிஞ்சிடுது. என்னென்னா, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கண்ணதாசன் தன்னுடைய முத்திரையை பதிக்கிறதால கவியரசுக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. ஒரு பாட்டு பூவும் புட்டுன்னு ஒரு படம் 1968 வந்த படம். அதில் எண்ணம் போல கண்ணன் வந்தான் நம்மம்மான்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. ரொம்ப அழகான பாட்டு அது. அதில் உள்ள ஒரு வரி இருக்குது சார். ராதை மடியில் கண்ணன் இருந்தான், ராதை மடியில் கண்ணன் இருந்தான், கண்ணன் வேறு பெண்ணை நெஞ்சில் எண்ணி இருந்தான். ராதை மடியில் கண்ணன் இருந்தான், கண்ணன் வேறு பெண்ணை நெஞ்சில் எண்ணி இருந்தான். சீதை மடியில் ராமன் இருந்தான், ராமன் வேறு பெண்ணை நெஞ்சில் எண்ண மறந்தான். அந்த வரி வரும் சார். அது ஏன் தெரியுமா? கண்ணன் மோக வடிவம், ராமன் காதல் வடிவம். காதல் கொண்டதால் சீதையை தவிர இன்னொரு பெண்ணை நினைக்கல. கண்ணன் மோகம் கொண்டதால் பல பெண்களை மனதில் எண்ணி இருந்தான்னு அந்த வித்தியாசம் அந்த படத்தில் வர கதையோடு சேர்ந்து வரும். அதனால் இதெல்லாம் ஒரு ஓமைகள் சொன்னால் ஒரு கவிதைக்கு அழகு. எதுனா ஓமை, கவிஞர்கள் நிறைய பேருங்க. ஓமை தான் ஒரு கவிதைக்கு அழகு. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் இல்லையா? என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ? என் கதை முடிஞ்சு போச்சு. கோடையில் கூட மழை வரலாம் சார். பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம். பாலையில் என்றைக்குமே கொடி வராது, ஒருவேளை வரலாம். வந்தால் அப்போ கூட இது என் வாழ்க்கை நல்லா இருக்காது. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ? பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ? நிலவே என்னிடம் நெருங்காய், நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. இதெல்லாம் ஓமையை சொல்லி இப்படியெல்லாம் கொண்டு வர. அமைதி இல்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டான். ஆண்டவன் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் தான் படைக்கணும். அவர் ரொம்ப ஆர்வரிப்பாக இருக்கிற நேரத்தில் படிச்சிட்டானோ. அமைதி இல்லாத நேரத்தில் ஆண்டவன் என்னை படைச்சிட்டான். அதனால் நிம்மதி இழந்தே நான் இருந்தேன், இந்த நிலையில் உனையேன் தூது விட்டான். நீ ஏன் இப்போ வந்த? நீ இதெல்லாம் எப்போ பார்த்தாலும் கடவுளை தான் திட்டுவார் அவர். கடவுளை திட்டுறது கண்ணதாசனுக்கு ரொம்ப சிறப்பு. அவர் அவனை அழைத்து ஆடடா ஆடவென்று என்ன பாட்டது? கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். என்ன சார் இது? கடவுள் மனுஷனாக வரணுமா? அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டுமா? பிரிவெனும் நோயிலே புரள வேணுமா? அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும். நீ காதலிச்சு லோல் பட்டது கடவுள் நான் ஏன் பண்ணுவார்? எதுக்கு எடுத்தாலும் கடவுளே திட்டினா அவர் எல்லாத்தையும் திட்டுவார் சார். கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி. கடவுளை தண்டிக்க என்ன வழின்னு கேட்பார். சும்மா கடவுளே திட்டிகிட்டு இருப்பார் அவர் ஜாலியாக. கடவுள் கூட அவ்வளோ சிநேகம் அவருக்கு இல்லை. நினச்சி பார்த்தா நல்லா இருக்கும். 2 மனம் வேண்டும், நினைத்து வாட ஒன்று, மறந்து வாழ ஒன்று. 2 எப்படி சார் முடியும்? 2 கேட்குறாரு. சும்மா கேட்குறது தானே, ஒரு கோரிக்கை தானே. பாடலில் ஓமை தான் அழகு. இந்த பாட்டில் ஒன்று பூ முடிப்பால் இந்த பூங்குழலி சிலப்பதிகாரத்துலேருந்து எடுப்பார் சார். ஒவ்வொரு இலக்கியத்திலேருந்து என்னால் சொல்ல முடியும். கண்ணதாசன் இங்கேருந்து எடுத்தார். கையாளுதல் வேறு, கையாடுதல் வேறு, கையாளுதல் வேறு, கையாடுதல் வேறு. கையாடல் செய்வது என்பது களவு, கையாடல் செய்வது களவு, கையாளுதல் என்பது இலக்கிய நுகர்வு. நம் முன்னோடிகள் பாவேந்தர் எழுதின பாட்டிலேருந்து நான் ஒரு பாட்டை எடுத்தேன்னா எனக்கு பெருமை, அவருக்கு பெருமை, பாவேந்தருக்கு பெருமை. எங்கள் ஊருக்காரியா, எங்கள் பாவேந்தர், என் தாத்தா எழுதின பாட்டு, நான் அதிலேருந்து ஒரு பிரதி எடுப்பேன், எனக்கு அதிகாரம் உண்டு. கையாடக்கூடாது. அவர் எழுதி நானே எழுதுகிற மாதிரி சும்மா பந்தா காட்டிக்கூடாது. இதுதான் தப்பு. கண்ணதாசன் கையாண்டு இருக்கிறார். இந்த அடைக்கல காதையில் நான் சொல்கிறப்ப தான் தமிழ் மன்னன் போயிட்டார். அடைக்கல காதையில் கவுந்தி அடிகள் மாதரி கிட்ட கொண்டு கண்ணகியை ஒப்படைப்பாங்க. இவ எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா? என்னோடு போந்த இளங்குடி நங்கைதன் வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலல். என் கூட வந்தாலே இவ வண்ணச்சீரடி நிலத்துக்கு கூட தெரியாது, மண்மகளுக்கு கூட தெரியாது. அவ்வளோ மென்மையாக நடக்கிறவ. இவ கொடுமையான வழியில் வந்திருக்கா. இவளை பத்திரமா பார்த்து இவளை நல்லா குளிக்க வச்சு, நல்ல தண்ணியில் குளிக்க வச்சு, அவள் கூந்தல் நல்லா வாரி விட்டு வாசமுள்ள பூக்களை சூடி அவள் கண்களிலே அழகாக மையிட்டு அவளை அழகுபடுத்தி எனக்கு இப்படி ஒரு பெண்ணே இல்லைன்ற அளவுக்கு அலங்கரித்து பத்திரமா பார்த்துக்குங்க. தாய் எப்படி ஒரு பெண்ணை பார்த்துக்குவாளோ அதுபோல் பார்த்துக்குங்க.
மங்கள மடந்தையை நன்னீராட்டி செங்கையல் நெடுங்க நஞ்சனம் தீட்டி தேமன் கூந்தல் சின்மலர் பெய்து தூமடி உடையை சொல்லோர் சிறப்பின் ஆயமும் காயமும் மாயில தனக்கு தாயும் நீயே ஆகி தாங்கு, நீ தாயாக இருந்து இவளை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அந்த சிலப்பதிகாரத்தில் வர்றது தான் அப்படியே கண்ணதாசன் எடுப்பார் சார். பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி பூவையின் அண்ணன் கைவளை பூடி, பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி பூவையின் அண்ணன் கைவளை பூடி, தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி, தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி தான் வருவாள் மங்கை மங்களம் சூட்டி, பூமுடி பாலிந்த பூழி புது சீர் பெறுவாள் பண்ண தேனருவி. இது அப்படியே கொண்டு வந்து நிறுத்துவார் சார். அப்போ இது கையாடுதல் இல்லை, கையாளுதல். இலக்கியங்களை, முன்னோர்கள் தந்த இலக்கியங்களை ஒரு தமிழன், என் தமிழன் பாடிய பாட்டை நான் கையாளுறேன்டா, அதை என் பாணியில் சொல்கிறேன்றது தப்பில்லை. அதுக்கு முதல் வழிவகுத்து இனிமை சேர்த்தவர் கண்ணதாசன் ஒருவரே. அந்த பாடலாம் இனிமை சேர்த்தவர் அவர் தான். தத்துவங்களை எளிதாக சொல்வார் சார். பஞ்சை போட்டு நெருப்பை மறைப்பவன் பைத்தியக்காரனடா, பாவம் தீர்க்க பணத்தை இறைப்பவன் பச்சை மடையனடா, நெஞ்சுக்கு நீதியை மறைத்தே வாழ்பவன் நிச்சயம் மிருகமடா, நேர்மையிலும் தன் வேர்வையிலும் தினம் வாழ்பவன் தெய்வமடா. இது என்ன படம் தெரியுமா அவங்க பாட்டு? தெரியாது நிறைய பேருக்கு. அசோகன் ஹீரோ. இது சத்தியம். வண்டியில் பாடிக்கிட்டு போவார் சார் அவர். என்ன மாதிரி இது கண்ணதாசன் எவ்வளவோ நமக்கெல்லாம் அவங்க மனைவியை தான் புகழ்ந்து பாடுவார். இதுக்கெல்லாம் அவங்க மனைவி காது கேட்காது தெரியுமா உங்களுக்கு? பொன்னம்மாவுக்கு காது கேட்காது, அவங்க மனைவி காது கேட்காது. இவர் பாட்டு வந்து உட்கார்றாரு ஹாலில். அவங்க மனைவி பொன்னம்மா வந்து அங்கே நிற்கிறாங்க, சமையல் ரூமில் இருக்காங்க. இவர் ஹாலில் வந்து கூப்பிட்றாரு ஜாலியாக, ஒரு பனியன் போட்டு உட்காந்துருக்கு. பொன்னம்மா வாயான், என்னங்க இன்றைக்கி கவிஞர் ஒரே சந்தோஷமாக இருக்கீங்க போல், என்ன விஷயம்? இல்லை இன்றைக்கி ஒரு பாட்டு எழுதினேன், உன் ஞாபகம் வந்துச்சு, உன் பேரை வச்சு ஒரு பாட்டு எழுதினேன். என் பேரை வச்சு ஒரு பாட்டா? ஆமாம். என்ன பாட்டுங்க? சிவாஜி கணேசன் நடித்த படம், படத்து பேர் தெரில, சிவாஜி தான் ஹீரோன்னு சொன்னாங்க. உன் பேரை வச்சு நான் பாட்டு எழுதினேன். என் பேரை வச்சா? ஆமாம். தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. பார்த்தியா, பொன்னம்மா நம்ம பேரை வைத்தேன். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். பழனியா? பாகப்பிரிவினை. சரி, அது அந்த பாட்டை பாடிட்டார். உடனே அவங்க கலைவாணன் கண்ணதாசன், ஆமாம், அவர் அங்கே விளையாடிட்டு இருக்க சின்ன பிள்ளை, அவருடைய அந்த அப்பா அம்மாவுக்கு தான் எழுதியப்பா, எனக்கு ஒரு பாட்டு எழுத மாட்டேப்பா. உனக்கு இதே படத்தில் ஒரு பாட்டு எழுதிருக்கேன்டா. எனக்கு என்ன பாட்டுப்பா? ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய். அப்படியே நகைச்சுவையெல்லாம் அவர் அடிச்சுக்க ஆளு கிடையாது. 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் என்னும் மனதில் ஒரு பாட்டு எழுதினார். அப்போது அந்த ப்ரொடியூசர் கேட்டார், அது கனகா அந்த படத்தில் நடித்து தேவிகா, கனகாவோட அம்மா தேவிகா நடித்த படம். தேவிகாவுக்கு 32 வயசு. தேவிகாவுக்கு 32 வயசு. இவர் ஒன்று பாட்டை வந்து கதாநாயகி யாரோன்னு சொல்லிட்டு 16 வயதுன்னு பாட்டு கேட்டார். என்னங்க இது, அவங்களுக்கு 32 வயசு. கண்ணதாசன் சமாளிச்சார் பாருங்கள். நான் என்ன எழுதியிருக்கேன் பார்த்தியா? 16 வயது. 16 வயது இல்லையா, 16 வயது 32 கூட்டிக்கோ. இப்படியெல்லாம் கண்ணதாசன் நிறைய வேலை பார்ப்பார். இப்படி இந்த தமிழுக்கு ஒரு இலக்கணத்தை வகுத்து அவர் பாணியிலே சொன்னாலும் கூட பெரிய கடுமையான இலக்கியங்களை ஒரு திருப்புகழாக இருந்தாலும் சரி, அது கம்பராமாயணமாக இருந்தாலும் சரி, மணிமேகலையிலேருந்து பாட்டு எடுப்பார். அவர் சொல்லுவார், தமிழ் வாழ்த்து அவர் மாதிரி யாரும் சொல்ல சார். கதிர்வெடித்து பிழம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முழுமைமிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மலர் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளே உன்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்புகழ் சேர் தென்புலவர் தன்னை வணங்குகிறேன். தமிழ் புலவர் வாழியரோ, தமிழ் புலவர்கள் வாழ்ந்தால் இந்த நாடு செழிக்கும். புலவன் ஒன்று சொன்னால் அது சரியாக நடக்கும். பழிச்சிடும் சார், பழிச்சிடும். அறம்பாடனா போச்சு. ஒரு புலவன் அறம்பாடனா கதை முடிஞ்சு போச்சு. அறம்பாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான்
8 மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாடின்னு சொன்னா பாரு சாவித்திரி, எல்லாம் போச்சு. கண்ணதாசன் ஒரு நாள் வீட்டில் போய் சொல்கிறார், அம்மா நல்ல வசதியாக இருக்கிற, எல்லாம் சரிதான், காலில் கொலுசு போட்டிருக்கு, தங்கத்தில் போட்டிருக்குமா, போடாத. உண்டாம்மா, பெண்களுக்கு தெரியும், இடுப்புக்கு கீழே பெண்கள் தங்கம் போடக்கூடாது சொல்லுவாங்க. கண்ணதாசன் சொல்கிறாரு, உனக்கு இதில் நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்லம்மா, நான் சொல்கிறேன், நான் புலவேன், நான் சொன்னால் கேளு, இடுப்பு கீழே தங்கம் போடக்கூடாதுமான்னு சொன்னார். அவங்க போட்டாங்க கொலுசு தங்கத்தில், பணம் இருக்கு போட்டாங்க. அவங்க வாழ்வு அப்படியே போய் முடிஞ்சிருச்சு. அதனால் 8 மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றான் அடி அப்படின்னு எழுதினார். அவங்க வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. அறம்பாடிட்டார். ஐயோ நம்ம அறம்பாடிட்டோமோ, இனி இந்த பாட்டு எழுதக்கூடாதுன்னு அவர் அறம்பாடுறதை நிறுத்திட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தப்பை பண்ணிட்டார். பஞ்சு அருணாசலத்துக்கு ஒரு குழந்தை, பஞ்சு அருணாசலம் இவருடைய உறவினர், அவருடைய குழந்தை கண்ணன்னு பேர். அந்த குழந்தை 6 மாத குழந்தை தான். அந்த குழந்தைக்கு ஒரு கவிதை எழுதிட்டார் தெரியாத்தனமாக, அறம்பாடிட்டார் சார். அந்த குழந்தைக்கு ஒரு கவிதை பாடிட்டார் அவர். அவன் தூங்குறான், அப்படியே தூங்கட்டும், இந்த கவிதை உங்களுக்குலாம் தெரியும். அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, தூங்குறான். அதோட கம்முன்னு விட்டுருக்கலாம், கவிஞருக்கு வாய் சும்மா இருக்காது. இப்போ நான் கூட எதையாவது தேவையில்லாமல் ஏதாவது சொல்லிட்டு வம்பள மாட்டிக்கும். அதுதான் சொல்லும்போது ஜாக்கிரதையாக பேச வேண்டியதாக இருக்குது. கண்ணதாசன் எழுதுகிறாரு, அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலிலே அமைதியினை காணட்டும். உடம்பு சரியில்லை அந்த குழந்தைக்கு, பிழைப்பானா பிழைக்க மாட்டான்னு தெரியாது, பயத்தில் இருக்காங்க, டாக்டர்லாம் கைவிட்டாங்க. ஆனால் இவர் கம்முன்னு இருக்கலாம்ல, குமுதத்தில் எழுதுகிறாரு, அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலிலே அமைதியினை காணட்டும். அழகு குழந்தை அவன், அரையாண்டு செல்வனவன், இந்த வயதினிலே தூங்குவது சுகமான தூக்கமாகும், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும். ஏன் கண்ணை விழித்திருந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடி விழுமோ, காதல் வருமோ, காதலுக்கு துணை வருமோ, மோதல் வருமோ, முறைகெடுவார் துணை வருமோ, நன்றியிலா நண்பர்கள் தான் நாற்புடமும் சூழுவரோ, நலமிழந்த பெண்ணுறுத்தி நாயகியா வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் தான் வருமோ, வெயில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி ஐயா பசி என்று அலைகின்ற நிலை வருமோ, என்ன வரும் என்று இப்பொழுது யார் அறிவார், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் சொல்லிட்டார் சார். அப்படியே தூங்கிட்டான் சார் குழந்தை. அந்த குழந்தை அப்படியே தூங்கிட்டான். இனி அறம்பாட மாட்டேன் அப்படின்னு சபதம் பண்ணிட்டு வந்தவர் தான். அறம்பாடல் அவர். பிறகு மனிதர்களை பாடுறார். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, அது ஒரு ஜாலியான பாட்டு தான். வேட்டைக்காரன் படத்தில் சாவித்திரி முன்னாடி போவாங்க, தலைவர் குதிரையில் உட்காந்துட்டு அவர் தத்துவத்தை சொல்லிட்டு வருவார். ஒரு காதல் மாதிரி இருக்கும், சொல்கிற செய்தியும் பயங்கரமான விலாசத்தோடு இருக்கும். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா, உன்னை அறிந்தால். அந்த பாட்டை தான் செய்தி. மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு, இங்கே தான் பாயிண்ட், தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்லணும், தலைவர்கள் ஆவதில்லையா. இது எவ்வளோ செய்திகள் அவர் சொன்னார். தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். அது ஒரு கதாநாயகி எழுதுறாரு, கதாநாயகனுக்கு தான் எழுதுறாரு. ஆனால் அவருடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. என்னென்ன அழகான செய்திகளை சொல்லி இந்த தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய இடத்தை கண்ணதாசன் பிடிக்கிறார் சார். எந்த பிரச்சனையாலும் உட்காந்து பேசுங்க சார். சார் உட்காந்து பேசுனா சரியாக போயிடும். அவர் என்னை பற்றி ஏதோ சொன்னாராமே, என்னை பற்றி நம்ம பாரதி ஏதோ தப்பாக சொன்னாராமே நான் நினச்சிக்கிட்டு, கலக்கல் நம்மளை பற்றி ஏதோ தப்பாக சொன்னாரமே அவர் நினச்சிக்கிட்டு, யாரோ இடையில ஒருத்தன் பேசின பேச்சை வச்சு எங்களுக்குள்ளே பகை வரக்கூடாது. 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து, என்ன 2 நாளாக என்னை பார்த்து முறுக்கிட்டு போகிறீங்க, என்ன பிரச்சனை, இறங்கி போய் பேசலாம், தப்பே கிடையாது. நம்ம மேலே தப்பு இல்லைன்னா இறங்கி போய் பேசலாம். என்ன கவிஞரை ஏதோ பிரச்சனை, என் மேலே ஏதோ கோவமா, ஆமாம் நீங்கள் இப்படி சொன்னீங்களா, சத்தியமாக நான் சொல்லலைங்க, அப்படியா நீங்கள் சொன்னதாக சொன்னாங்களே, அது போய். உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, கண்ணதாசன் எழுதுறார் சார். உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, நம் உள்ளம் எனும் சூரியனை கோபம் மூடுது, காற்று வந்தால் மறுபடியும் மேகம் ஓடுது, பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசமாகுது. உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, நம் உள்ளம் எனும் சூரியனை கோபம் மூடுது, காற்று வந்தால் மறுபடியும் மேகம் ஓடுது, பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசமாகுது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் குற்றங்களை மறந்துவிடும் மனதால். அவ்வளோதான் சார். எவ்வளவோ சொல்லலாம் கண்ணதாசனை பற்றி.
எனக்கெல்லாம் நேரம் பத்தாது, உங்களுக்கு நேரம் இருக்காது. மனசுக்குள்ளே நிறைய வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. நல்லாவும் இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. பஸ்ஸு போயிடும், வீட்டில் திட்டுவாங்க, சர்க்கரை நோய், மாத்திரை சாப்பிட்ணும், எவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களை வச்சு செய்யாமல் நான் விடுறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். செஞ்சு வைக்கிறது வேறு, வீட்டில் செஞ்சு வச்சுருப்பாங்க, நம்ம வச்சு செய்வோம் வீட்டில். ஏன் செய்யலைன்னு இப்போலாம் மாற்றிட்டாங்க, நிறைய டயலாகெல்லாம் மாறி போச்சு. செஞ்சு வச்சு செய். ஆனால் இந்த மாதிரி கூட்டம்லாம் கிடைக்காது சார். எழுந்து கொஞ்சம் பேர் போனாங்கள்ல, அதை பற்றி கவலையே கிடையாது எனக்கு. கடைசி வரைக்கும் யார் இருக்காங்களோ, நான் தான் ஏற்கனவே சொல்லிக்கலாம், 2 பேரை வச்சு பேசுவேன் நான். வெக்கமானலாம் விட்டு ஏறக்குறைய 25 வருஷம் ஆச்சு. எப்போ மேடையில் ஏறி மைக்கை பிடிச்சோமோ சூடு சொல்லலாம் பார்க்கக்கூடாது. 2 பேரே இருந்தாலும் நான் பேசுவேன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நல்ல அழகான கூட்டம் சார். உங்கள் முகத்தில் எல்லாம் தெரியுது அந்த கலை நல்லா இருக்குப்பா, ஏதோ எல்லாம் பேசுகிறாரு. எங்கள் ஒருத்தர் நல்லா கை தட்டுங்களாம்மா இப்போ எல்லோரும் தயவுசெய்து. இது போதும். ஏன்னா அது அவர் இலக்கியங்கள்லாம் எழுதுனதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. ரெட்ட அர்த்தத்தில் எழுதுவார், தப்பாக சொல்லலை. ரெட்ட மீனிங் தான், நல்ல மீனிங்கே சொல்கிறேன். மருதமலை மாமணியே முருகையா, அடுத்த வரி தேவரின் குலம் காக்கும் வேலையா. அவர் சின்னப்பா தேவர் தான் எம்ஜிஆருக்கும் வாழ்வு கொடுத்து கண்ணதாசனுக்கும் வாழ்வு கொடுத்தவர். கண்ணதாசன் கஷ்டம்னு வந்து நிற்கிறப்பெல்லாம் கட்டுக்கட்டாக எடுத்து கொடுப்பாரான் தேவர். யோ உன் திறமைக்கு உங்ககிட்ட இருக்க தமிழுக்கு இருந்தால் எடுத்துகிட்டு போயான் அப்படின்னு கொடுப்பாரான். பணத்தை அள்ளி கூட கணக்கே பார்க்க மாட்டாரான். அதனால தான் முருகன் தேவரின் குலம் காத்தவன் இல்லையா. தேரணியிட்டு புறமெரித்தான் மகன். அப்போது அருணகிரியார் சொல்லுவார், தேவர்களுடைய திமிர உததி அணைய நரக செனன மதலில் விடுவாயேல் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதே. அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் மிகவேனின் அருளதரளி எனையும் மனதோடு அடிமை குலமும் வர வேண்டும். சமர முகவேல் அசுரர் தமது தலைகள் உருள மிகவேனில் சலதி அலற நெடிய பதலை தகட அரளை விடுவோனே பாடுவார் அருணகிரிநாதர். நீ யார் தெரியுமா முருகா? தேவர்களை காப்பதற்காக அசுரர்களை உன் வேல் எடுத்து எழுதி கிரௌஞ்சமலை 2 பொளந்து சூரனை கொன்று தேவர்களை காப்பாற்றின. அதே மாதிரி தேவரையா, சின்னப்பா தேவரையா, எங்களுடைய நிலைமை தெரிஞ்சு நாங்கள் ஏழையாக இருக்கோம், வாரி கொடுத்து எங்களை காப்பாற்றுறே. இந்த தேவரன் குலத்தையும் முருகன் காப்பாற்றணும். அந்த தேவர் குலத்தை காப்பாற்றணும் முருகன், இந்த தேவர் குலத்தையும் காப்பாற்றணும். மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. ஆஹா, என்னையா இது இப்படி அவர் அந்த பாட்டுக்கு வாரி இந்த வச்சுக்கோ. இப்போ நான் முத்தையாவை பற்றி அதிகமாக புகழ் இருந்தாலும் நான் புகழ மாட்டேன். வீணா புகழறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, உண்மையை சொல்லுவோம். வீணா புகழ ஒன்றும் இல்லை. 20 வருட நட்பு எங்களுக்குள்ள. என் மேலே அவருக்கு ஒரு அன்பு இருக்குது. ஒரு குழந்தை மாதிரி தான். கலக்கல் இங்கே வந்துருங்க, தேதியை கொடுத்துருவார். என்ன தலைப்பெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிங்க. என் மேலே அவர் வச்சுருக்கிற அன்பு. தமிழ்ச்சங்கத்தில் எனக்கும் ஒரு இடம் வச்சுருக்காரு. எல்லா நிகழ்ச்சிக்கும் என்னை கூப்பிட மாட்டேன். எங்கேயா இது சரியாக காங்கேயனுக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்னு தமிழ்ச்சங்கத்தில் உட்காந்து பேசுவார். என்னப்பா கலக்கில் விட்டலாமா? அவங்களும் அவர் எதுக்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடாது, சொல்லிடாதீங்க ஐயா, கூட இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க. அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏங்க அவர் என்னங்க சும்மா அவரே கூட்டிட போதுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் தான் சொன்னாராம், எது கூடாதுன்னா. அதாவது எதுக்குன்னா எல்லாம் நண்பர்கள் தான். மோகன்தாஸ் ஐயா, நம்ம திருநாவுக்கரசு எல்லாமே இந்த தமிழ்ச்சங்கத்தில் ஐயாவுக்கு உறுதுணையாக இருக்காங்க. உடல்நிலை சரியில்லைனா கூட பாருங்கள் அவர் வந்திருக்கார். அநேகமாக கலக்கல் பேச்சை கேட்கணும் கூட வந்திருக்கலாம். நிச்சயமாக தான் உண்மையாக கூட இருக்கும். அது இல்லாமல் நான் அவரை தேடுவேன் முடிச்சுட்டு, அது வேறு விஷயம். எதுக்குன்னா வாழ்த்து சொல்கிறதுக்கு வாங்கிறதுக்காக இல்லை. அதில் அந்த பாட்டில் மருதமலை மாமணி முருகையில் இது ரொம்ப தூரம் போக அழகாக முடிக்கிறேன். எப்படியெல்லாம் வார்த்தைகளை சேர்க்கிறார் பாருங்கள். அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிலும் உனை எட்டுவேன். வருதா அதில் வரி? அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிலும் உன்னை எட்டுவேன். வருதா? அஞ்சுதல் நிலை மாறி 5, ஆறுதல் உருவாக 6, எழுபிறப்பிலும் உன்னை 7, எட்டுவேன் 8. இப்படி கண்ணதாசன் இது மட்டும் நிறைய சொல்லுவார் அவர். அதெல்லாம் நேரம் இல்லை. இப்படி ஒரே ஒரு பாட்டில் அறுபடை வீடை கொண்டு வருவார். ஒரே ஒரு பாட்டில் அறுபடை வீட்டையும் கொண்டு வருவார் சார். வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்திரையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு. ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தனித்தமிழர் திரு சுவாமிமலை. தேவர் படைத்தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து கோயில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சம் செந்தில் உள்ள படை வீடு. குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு பண்ண திருப்பரங்குன்றம் எனும் பழை வீடு. ஒன்று சொல்லிட்டு வர பாருங்க. தேவர் குலை தவிர்த்து சினம் தணிந்து தெல்லு தமிழ் குறைத்தி தனை மருந்து காவல் புரியவென்று அமர்ந்த மலை
எங்கள் கன்னித்தமிழர் திரு தணிகைமலை. இங்கே எல்லாத்தையும் கொண்ட கடைசியில் கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை. அது சீர்காழி குரலில் கேட்கணும், அதெல்லாம் நான் பாடக்கூடாது. சீர்காழிக்கு தனியே குரல், அது வெங்கல குரல், அது ரொம்ப கஷ்டம். அப்படி அந்த பாடல்களை மெருகத்தை கண்ணதாசன் எப்படி தான் எழுதுறான்னு தெரியல சார். இது அப்படி யோசிக்கிறாரா இல்லை இப்படி இப்படி பார்ப்பாராம், கொஞ்ச நேரம் ஒரு சிகரெட் அப்படி குடிப்பாராம், அப்படியே எம்எஸ் விஸ்வநாதன் பட்டுப்புல வந்து அப்படி உட்காந்துருப்பாரான், பொட்டி வச்சுருவோம். இந்த ஒரு சனியை நீங்கள் பண்ணி அண்ணா வாங்கினே சும்மா நேராக பார்க்கும்போது அப்படி. ஆனால் மனுஷன் மழை மாதிரி கூட்டு வரான் சார். எழுதிக்கடா எழுதிக்க. சரி, சிங்கப்பூரில் கண்ணதாசன் இருக்கார் ஆல்ரெடி. சிங்கப்பூரில் அவன்தான் மனிதன் படம் எடுக்கிறாங்க, நடிகர் திலகம் படம் அவன்தான் மனிதன். சிங்கப்பூரில் மஞ்சுளாவையும் சிவாஜியும் வச்சு ஒரு மலர் கண்காட்சி சிங்கப்பூரில் ஒவ்வொரு மே மாதமும் நடக்கும். ஒவ்வொரு மே மாதமும் சிங்கப்பூரில் மலர் கண்காட்சி நடக்கும். அந்த மலர் கண்காட்சியில் சிவாஜியும் மஞ்சளாவை வச்சு ஒரு பாட்டு எடுக்கணும். இதுதான் சுச்சுவேஷன். கண்ணதாசனுக்கு பாட்டு ஏதோ வாய்ப்பு வந்துருச்சு. ஏசி திருலோகச்சந்தர் டைரக்ஷன். அவர் கேட்குறாரு எம்எஸ்விட்ட, என்ன இந்த பாட்டு. இவர் தமிழ்நாட்டில் இருக்கார், இவர் அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறார். அப்போல்லாம் ட்ரங்க் கால் போட்டு தான் பேசணும், செல்ஃபோன்லாம் கிடையாது. அண்ணே இந்த மே மாதம் பாட்டு ஒன்று எழுதணுண்ணே. எழுதலாம் சொல்லிட்டு அன்றைக்கி சரக்கு போட்டு படுத்துறார் சிங்கப்பூர். மறுநாள் ஃபோனு, அண்ணே இந்த மே மாத பாட்டு எழுதலாம் கூட சும்மா மேன்னு கத்திட்டு. மூணாவது நாள் ஃபோன் அடிக்கிறார், ஆனால் அந்த மே மாதம் என்னடா ஆடு மாதிரி மேன்னு கத்திட்டு என்ன பிரச்சனை உனக்கு? இல்லைன்னா அந்த மே மாத பாட்டு ஒன்று. சரி, மே மாதத்தில் ஒரு பாட்டு எடுக்கணும், அதை அங்கே எடுக்கணும். சிங்கப்பூர் தான் ஆல்ரெடி நான் இருக்கேன், இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அந்த வேணும், இந்த பாட்டை எழுதிக்கோ, இதான் பாட்டு. மேன்னு சொன்னல நீ, எல்லா வரையும் மேலேயே முடியும். உன்னை பார்க்குறியா? இவருக்கு தெரியும் அவரால் எழுத முடியும்னு, சும்மா சீண்டி விடுது. அது எப்படி மேன்னு எழுதுவீங்க? இவர் கேட்குறாரு. எழுதுவேன். அவர் கோவம் வந்துச்சு. தமிழ் புலவர் கோவம் வந்தால் அவ்வளோதான், சரளமாக வந்து விடுது. மாதவி கொடி பூவின் இதழோரே மயக்கும் மது சாருமே. மாதவி கொடி பூவின் இதழோரமே மயக்கும் மது சாருமே. மஞ்சள் வெயில் போடும் மலர் வண்ண முகமே மன்னர் குல தங்கமே. பச்சை மலை போட்ட மணியாரமே பாடும் புதுராகமே. அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மழை மேகமே. கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கண்ணி தமிழ் மன்றமே. மேன முடியும். இதெல்லாம் கண்ணதாசனால் மட்டும்தான் முடியும். அப்படி ஒரு அதனால தான் கடைசியில் முடிக்க வரேன். காவியத்தாயின் இளைய மகன்னு தன்னை தானே சொல்லிக்கொண்ட ஒரு ஒப்பற்ற கவிஞன். இலக்கியங்கள் ஆளுமையால் மட்டுமல்ல, சமுதாய சிந்தனையால் மட்டுமல்ல, எல்லா நிலைகளிலும் எல்லா தளங்களிலும் அமர்ந்து விளையாடி தமிழை சுவீகரித்து கொண்டவன் ஒரு ஒப்பற்ற கவிஞன் உலகத்திலே கண்ணதாசன் மட்டும்தான் என்பதில் யாருக்கும் ஐயப்பாடு இருக்க முடியாது. இப்படி ஒரு அற்புதமான கவிஞன். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உணகென்று பெயரமிட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கிறார். சமுதாய சீர்திருத்தம், இலக்கியம், ஆன்மீகம், குடும்பம், பாசம், காதல், அன்பு, வீரம், சோகம், அழுகை எல்லாவற்றுக்கும் கண்ணதாசனிடம் பாடல் இருக்கிறது. சீசரை பெற்றதாயும் சிறப்புடனே பெற்றால், நாசரை பெற்றதாயும் நலம்பெறவே பெற்றால், காமராசரை பெற்றதாயோ நாட்டுக்கென்றே பெற்றால், என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றால். தன்னுணர்ச்சி கவிதை சார். நான் அழுதுகிட்டு இருக்கேன், என்னை பெத்த தாய் அழறதுக்குனே பெற்றுட்டா அப்படின்னாரு. ஆனந்தத்தை, அளவலாவிய எல்லையில்லா ஆனந்தத்தை அனுபவித்தவன் கண்ணதாசன். அதே எல்லையில்லா சோகங்களையும் அனுபவித்தவன் கண்ணதாசன். இப்படி எல்லா நிலைகளிலும் நின்றதால் தான் காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவன். காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவன். பாமர ஜாதியில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேரிறைவன். ஒரு கோவையிலே என் குடியிருப்பு, ஒரு தோழமையில்
என் துணை இருப்பு இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு ஒரு கோப்பையிலே என் உயிர்ப்பு. காவியத்தாயின் இளைய மகன். ஏன் இளைய மகன் சொல்லிக்கிட்டார் தெரியுதா? சின்ன பிள்ளைக்கு தான் செல்லம் அதிகம், இளைய மகனுக்கு தான் செல்லம் அதிகம், மூத்த மகனுக்கு செல்லம் அதிகம் இல்லை. எது சின்ன பிள்ளையோ அதுக்கு தான் செல்லம் அதிகம். தமிழ்த்தாய் ரொம்ப செல்லம் கொடுத்ததால அவர் இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுறாரு. எல்லா துறையிலும் விளையாடுறாருன்னா நீங்கள் எதை ஒன்றா எடுத்துக்கலாம். இப்படியெல்லாம் பாடெல்லாம் எழுத முடியாது சார். யானை படை கொன்று சேனை பலவென்று ஆழ பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா. தங்க கடியாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார். இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை எந்த படத்தில் நான் பார்த்தது கிடையாது. அப்படியே அண்ணன் உந்து செத்து போயிடுவார் சார். அண்ணன் மேலே தங்கச்சி உந்து செத்துருவாங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? புருஷன் உந்து செத்துருவாங்க. பேப்பரில் அடிக்கடி தினத்தந்தியில் போடுவான். புருஷன் உந்த உடனே பொண்டாட்டி மேலே உந்து செத்துருவாங்க. பார்த்துருக்கேன் நான். மேலே உந்து செத்துருக்காங்க, மேலே உழுந்ததாலையும் செத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்து மேலே உந்தா செத்துருவாங்க. அதனால் இது பாசமலர் அப்படி இல்லை. அண்ணன் செத்து போயிடுவார், தங்கச்சி மேலே வந்து செத்துருவாங்க. இதையெல்லாம் எழுதிய கண்ணதாசன் இந்த உலகத்திலே, தமிழ் கூறு நல்லுலகத்திலே தன்னை காவியத்தாயின் இளைமகனாக சொல்லிக்கொண்டு அதற்கு தகுதி உள்ளவனாக, தமிழுக்கு ஒரு தலைமகனாக, காவியத்தாய்க்கு இளைமகனாக வாழ்ந்து இந்த நம் தமிழ் கூறு நல்லுலகை வளப்படுத்திய ஒரு மாபெரும் கவிஞன், உணர்ச்சி பூர்வமாக எழுதி உள்ளங்களில் குடிகொண்ட ஒரு மாபெரும் கவிஞன். எனவே கண்ணதாசன் நூற்றாண்டு தொடக்க விழாவிலே தொடக்கமே சிறப்பாக அமைப்பதற்கு வாய்ப்பு தந்ததற்காக அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம்.